ஸோ இந்த 15வது அத்தியாயம் அப்படிங்கிறது புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயமா கருதப்படுது பகவத்கீதையில. இந்த அத்தியாயத்துல புருஷர்கள்ல உத்தமமான புருஷன் யார் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணனுக்கு பேச போறார். புருஷர்களுக்குள்ளார உத்தமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய புருஷர்கள் இருக்காங்க, அதாவது எல்லா ஆத்மாக்களையும் புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஆண்கள் அப்படிங்கிறது கிடையாது, ஒவ்வொரு ஆத்மாவையும் புருஷ அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட புருஷர்களுக்குள்ளார உத்தமமான புருஷனா அததான் பகவத்கீதை சொல்லுதா அப்படின்னா கிடையாது. இந்த புருஷர்களுக்கும் அப்பாற்பட்டவர், அதுதான் புருஷ உத்தம அப்படின்னு சொல்ற. நமக்கு இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆ புருஷ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆ புருஷ அப்படின்னா ஜடம். ஜடம் அப்படின்னா ஞானமற்ற தன்மை, அது ஆ புருஷ. அதுக்கப்புறம் புருஷ அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கட்டுண்ட உயிர்வாளிகள், ஜீவாத்மாக்கள் புருஷ அப்படின்னு சொல்றோம். இதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா உட்புருஷ அப்படின்னு சொல்லுவோம். உட்புருஷ அப்படின்னா யார் ஒருத்தன் இங்க இருந்து மோட்சம் போகிறாரோ அவருக்கு பேர் உட்புருஷ அப்படின்னு சொல்றோம். அங்கேயே இருக்காங்க இல்லையா, பகவானுடைய லோகத்திலே நிறைய இருக்காங்க இல்லையா, நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, பகவானுடைய என்னைக்கும் தொடர்ந்து இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு உத்தர புருஷ அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாத்தையும் விட மேல இருக்கக்கூடியவர் தான் உத்தம புருஷ அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் அப்படிப்பட்ட அந்த உத்தம புருஷனான தன்னை பற்றி விவரிக்கிறார். இந்த 15வது அத்தியாயம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாரமா சொல்லப்படுது, பகவத்கீதையே உபனிஷத்தினுடைய சாரமா சொல்லப்படுது. அதுலயும் இந்த 15வது அத்தியாயம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாரமா சொல்லப்படுது. வேதத்துல என்ன சொல்ல வந்தாரோ கிருஷ்ணர் அந்த விஷயத்தை என்ன பண்றார், இந்த 15வது அத்தியாயத்துல 3 ஸ்லோகங்களை சொல்லி முடிக்கிறார். அதனால வேதத்தை படிச்ச பலன், வேதத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் காரியம் செய்யணுமோ, என்னெல்லாம் யஜ்யம் செய்யறோமோ, என்னெல்லாம் யாகம் செய்யறோமோ, என்னெல்லாம் தமம் செய்யறோமோ, இப்படிப்பட்ட எல்லா விதமான பலனையும் ஒருத்தர் அடைய முடியும் வெறுமனே இந்த புருஷோத்தம யோகத்தை புரிந்து கொண்டால், இல்ல கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே இங்க சொல்றார். மற்ற அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது இந்த மாதிரி எதுவும் சொல்ல கிடையாது. ஆனா இந்த ஒரு அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய மிக உயர்ந்த தன்மையை சொல்றார். இந்த அத்தியாயத்தினுடைய பலனை என்ன அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல இறுதியில சொல்றார். நம்ம ஒன்னா பார்த்துட்டு போலாம். இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன பண்ண போறார் அப்படின்னா தன்னுடைய 3 முக்கியமான குணங்களை பத்தி பேசுறார். தான் எப்படி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கேன், தான் எப்படி எல்லாத்தையும் நியமிக்கிறேன், அதே போல தான் எல்லாத்தையும் எப்படி தாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த கிருஷ்ணர் இங்க பேச போறார். இது ரொம்ப சின்ன அத்தியாயம் தான், ஒரு 20 ஸ்லோகம் தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் எதெல்லாம் சொல்லி முடிக்கலையோ, அதாவது 1வது அத்தியாயத்துல இருந்து இது வரைக்கும் தன்னை பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அப்படி பேசின விஷயத்துல எதெல்லாம் விட்டு போயிருக்கோ, எதெல்லாம் இன்னும் சொல்லி முடிக்கலையோ, அப்படிப்பட்ட கடைசியா எதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த விஷயங்களை என்ன பண்றாரு, கடைசியா அங்க வச்சிட்டு இருக்காரு. இந்த 15வது அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறார். இந்த 15வது அத்தியாயத்தை நம்ம ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இதுல அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நம்மளுக்கு முக்கியம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இந்த சம்சாரமானது எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த சம்சாரத்தை எப்படி வேதங்கள் வர்ணிக்குது, அந்த வேதங்களை புரிந்து கொள்பவனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதே போல கொஞ்சம் டெக்னிக்கல் டீடைல்ஸ் தான், ஏன்னா இப்பதான் புதுசாக செட்டப் பண்ணது. ஸோ ஒன்றும் இல்லை இந்த சைடில் வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ நான் சொன்ன மாதிரி 5 விஷயங்களை பத்தி கிருஷ்ணர் பேசுறார். என்னன்னது, அச்சேத் புருஷ, அதுக்கப்புறம் புருஷ, அதுக்கப்புறம் உட்புருஷ, உத்தர புருஷ, புருஷோத்தம, இந்த 5 விஷயங்களை பேசுறார். இந்த 5 விஷயங்களை பார்த்தா இந்த 5 விரல் மாதிரிதான். இந்த 5 விரல்ல இந்த கட்ட விரல் அப்படிங்கிறது பரமாத்மாவை குறிக்கும். ஏன்னா சாஸ்திரம் எல்லாமே நம்மளுக்கு சொல்றது இந்த கட்ட விரல் சைஸ்ல தான் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்ட விரல் அப்படிங்கிறது புருஷோத்தமன்னு சொல்லும். இந்த 4 விரல் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களை சொல்லும். ஸோ அந்த கட்டவிரல் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு விரல், அது இருந்தால் தான் மற்ற விரல் எல்லாமே வேலை செய்யும். ஸோ இப்படி புருஷோத்தமன் இருந்தால் தான் மற்ற 4 பேரையும் அவர் தான் தாங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு இந்த கையை ஒரு சின்ன உதாரணமா காட்டக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த அத்தியாயத்துல சம்சாரத்தை பத்தி, அதாவது இந்த உலகத்தை பத்தி பேச போறார். இந்த உலகத்திலிருந்து ஒருத்தர் எப்படி விடுபடணும் அப்படின்ற விஷயத்த பேச போறார். இதை நம்ம இந்த அத்தியாயத்துல கூடிய சுருக்கமா பாக்குறோம். சரி,
கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஆத்மாவானது இயற்கையாகவே 8 குணங்களை கொண்டது. இந்த ஆத்மாவுக்கு 8 குணங்கள் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முன்னாடியே. விடுபட்ட நிலையில, அதாவது மோட்சம் அடைந்த நிலையில இந்த ஆத்மாவுக்கு 8 குணங்கள் இருக்கும். அபஹத ஆத்மா, விஜரஹா, விமிருத்யு, விஷோகா, விஜிகித்சா, அபிபாச, சத்தியகாமஹா, சத்திய சங்கல்பஹா அப்படின்ட்டு ஆத்மாவுக்கு உண்டான இந்த 8 குணங்கள் மோட்சம் அடைந்த நிலையில கிடைக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஆத்மா என்ன ஆகுதுங்க, தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனையினால, பூர்வ ஜென்ம வாசனை அப்படின்னா சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லைன்னா நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆத்மா என்ன பண்ணுது, பல்வேறு விதமான கர்மத்தினால் என்ன பண்ணுது, இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இப்படிப்பட்ட தன்னுடைய 8 விதமான இந்த குணங்களை இழந்து இந்த உலகத்துல பல்வேறு விதமான உடலை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கு. சோ இதை எப்ப ஒருத்தர் முடிக்க முடியும் அப்படின்னா, எப்ப ஒருத்தன் இந்த வாசனைகளை பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அதாவது இந்த முக்குணங்களை பார்க்க ஆரம்பிக்கிறானோ, இந்த முக்குணங்களை பார்த்து இதெல்லாம் என்னுடைய வாசனைகள், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்ப ஒருத்தன் ஒதுக்க ஆரம்பிக்கிறானோ, இதுக்கு பேர் அனர்த்தங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அனர்த்தம் அப்படின்னா தேவையில்லாத விஷயம். நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம், தேவையில்லாம பண்ணிட்டு இருப்போம். அதாவது உடலை பாதுகாக்கிறத விட்டுட்டு இந்த உடல் சுகத்துக்காக பல்வேறு விதமான விஷயங்கள் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அர்த்தம் அப்படின்னா பிரயோஜனமான, பர்பஸ்ஃபுல். அனர்த்தம் அப்படின்னா பிரயோஜனமே அற்ற. அப்படின்னா இந்த உடலை பாதுகாப்பதற்கு தவிர வேற எதெல்லாம் காரியங்கள் பண்றோமோ அதெல்லாம் அனர்த்தங்கள். அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இந்த ஜீவாத்மாவை இந்த உடலே மறுபடியும் கட்டுப்படுத்துது, ஒரு சம்ஸ்காரம் அப்படின்ற ரூபத்துல. நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு உண்டான இம்ப்ரெஷன்ஸ் என்ன எடுத்து நம்ம மனசுல போய் உள்ள பதிஞ்சிருது. அந்த இம்ப்ரெஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த இம்ப்ரெஷன்ஸ் என்ன ஆகுது, இந்த ஆத்மாவுடைய சேர்ந்து 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 போயிட்டு என்ன பண்ணுது, அடுத்தடுத்த உடல் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கு. அந்த இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கூடயே வருது, அந்த குணங்கள் நம்ம என்ன பண்றோம், அடுத்த உடம்புல போய் வெளிப்படுத்துறோம். சோ ஒருத்தர் என்ன பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இந்த இம்ப்ரெஷன்ஸ் தான் என்னென்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யும் போது, எதெல்லாம் நம்ம தேவை உள்ள செயல் செய்யறோம், எதெல்லாம் தேவையில்லாத செயல் செய்யறோம், இந்த உடலுக்கு சம்பந்தமான செயல் அது, இந்த உடல் சுகத்துக்கான நம்ம எந்த காரியங்கள்லாம் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றோம், ஜாக்கிரதையா பார்த்து 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 என்ன பண்றான், அதை தவிர்க்க ஆரம்பிக்கிறோம். சோ இப்படி அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொண்டு ஜாக்கிரதையா இருந்து ஆத்மாவுக்கு உண்டான செயல்களை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தான்னா அவன் என்ன பண்ண முடியும், இந்த தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அடைய முடியும், இந்த ஆத்மாவுடைய அந்த சொரூபத்தை அடைய முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், பகவானையும் அடைய முடியும். சோ இப்படி ஒருத்தர் பகவானை அடைந்த பின்னாடி நம்ம சொல்றோம், இப்ப வந்து அவன் ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஆத்மாவை உணர்ந்துட்டான். ஆத்மாவை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் ஆல்ரெடி முக்தி பெற்றவனா கருதப்படுறான், மோட்சம் அப்படின்றது கருதப்படுது. அப்படி அவன் ஆத்மாவை உணர்ந்த பின்னாடி அவன் ஏன் மறுபடியும் பகவான் கிட்ட போகணும் இல்லையா? ஒருத்தர் இந்த கேள்வி வரலாம், ஆத்மாவை உணர்ந்த பின்னாடி நம்ம ஏன் பகவானை போய் மறுபடியும் தஞ்சம் அடையணும், அந்த மாதிரி ஆத்மா உணர்ந்துட்டோம் இல்லையா, நம்ம தான் ஆத்மான்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் நம்மளுக்கு பகவான் எதுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கலாம். இதுக்கு இங்க பதில் சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவா இருக்காங்களோ அந்த முக்தி பெற்ற எல்லா விதமான ஆத்மாவுக்கும் ஒரு தஞ்சம் வேணும். ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது தனியா இருக்க முடியாது. ஆத்மா புரிஞ்சிருச்சு, நான் ஆத்மா அப்படின்றத உணர்ந்துட்டேன். உணர்ந்த பின்னாடி என்ன பண்ண போறோம், ஓகே நான் ஆத்மான்னு புரிஞ்சிருச்சு, புரிஞ்ச என்ன பண்ண போறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற கேள்வி வரும். சோ இந்த ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்னது, இந்த ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா, இந்த ஆத்மாவானது அந்த பரமாத்மாவுடைய தொடர்புல இருக்கிறது, அந்த பரமாத்மாவுடைய தஞ்சத்துல இருக்கிறது. அதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்ல போறார் நம்மளுக்கு. இந்த ஆத்மா என்னைக்கும் தனியா இருக்க முடியாது, இட் நீட் சம் ஷெல்டர், அதுக்கு ஒரு தஞ்சம் அப்படிங்கிற தேவை. தஞ்சம் இல்லைன்னா கீழே விழுந்துரும். நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்குது, எந்த ஒரு ஆத்மாவானது பகவான் கிட்ட தஞ்சம் அடையிலையோ அவங்க முக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த உலகத்துல வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு செயலுமே இருக்காது. ஆத்மா என்னைக்குமே சும்மா இருக்காது, ஆத்மா என்னைக்குமே ஆக்டிவா ஏதாவது செயல்பாடு செஞ்சுட்டே இருக்கும். நீங்க ஆத்மாவை சும்மா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை என்ன பண்ணிடும், பௌதிக செயல போய் கவுத்து விட்டுரும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பகவானுக்கு 2 விதமான சக்தி இருக்கு, அபராசக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ பராசக்தி அப்படின்றது இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி. பராசக்தி அபராசக்தி அப்படிங்கிறது இதுக்கும் மேற்பட்டது, அதாவது ஜீவாத்மா, பிரகிருதி ஜீவாத்மா அப்படின்னு 2 விதமான சக்தி இருக்கு. சோ பிரகிருதி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். 24 பொருட்களை பிரகிருத்தின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, அது என்னது, ஜீவாத்மா. அபரயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியத்தே ஜகத்து அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் 7ஆம் அத்தியாயத்துல பேசினார். முதல்ல
எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தியை பத்தி சொன்னார். என்னது? பூமி ராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரே வச்சு அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரஷதா அப்படின்ட்டு இந்த 5 பஞ்சபூதங்களும் அதோட சேர்த்து 3 மனம் புத்தி அகங்காரம் இந்த 8 விஷயமும் என் கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட ஜட சக்திகள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த 8 சக்தி எப்படி 24 ஆனது அப்படிங்கிற விஷயத்த நம்ம உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருந்தோம் 7ஆம் அத்தியாயத்தை படிக்கும் பொழுது. இது வந்து ஜட சக்தி. இந்த ஜட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு. அது என்னது? ஜீவசக்தி, ஜீவாத்மாக்கள். சோ ஜீவாத்மாக்களுக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னா ததஸ்ட சக்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ததஸ்த அப்படின்னா நடுநிலை சக்தின்னு அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு உயர் சக்தி பகவான், ஆன்மீக சக்தி. இன்னொன்னு பௌதிக சக்தி, ஜடம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஜீவாத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவோட இயற்கை என்ன அப்படின்னா, எய்தர் இந்த பக்கம் இருக்கணும் இல்ல இந்த பக்கம் இருக்கணும், இந்த சக்தி கீழே இருக்கணும் இல்ல இந்த சக்தி கீழே இருக்கணும், ஒண்ணு பகவானுடைய சக்தி கீழே இருக்கணும் இல்லைன்னா பௌதிக சக்தி கீழே இருக்கணும். ஜீவாத்மா என்னைக்கு தனியா இருக்க முடியாது. ஜீவாத்மாவுக்கு தனி சுதந்திரம் கிடையாது. ஜீவாத்மா என்னைக்குமே ஒண்ணு பௌதிகத்துக்கு கீழே இருக்கணும் இல்லைன்னா ஆன்மீகத்துக்கு கீழே இருக்கணும், தனியா இருக்க முடியாது. சோ எப்ப ஒருத்தன் பௌதிகத்துல இருந்து விடுபட்டுறானோ, எப்போ ஒருத்தன் மோட்சம் அப்படின்ற அந்த தன்னை உணர்ந்துட்டானோ, அவன் என்ன பண்றான்? இந்த சக்தியில இருந்து இந்த சக்திக்கு மாறுறான். இந்த பௌதிக சக்தியில இருந்து ஆன்மீக சக்திக்கு மாறுறான். அந்த ஆன்மீக சக்தி அப்படிங்கிறது பகவான் தான். அந்த ஆன்மீக சக்தியில போய் என்ன பண்றான்? தஞ்சம் எடுத்துக்கிறான். அப்படி எப்போ ஒருத்தன் தஞ்சம் எடுத்துக்கிறானோ அவன் என்ன பண்றது கிடையாது, மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கிறது கிடையாது. இதுதான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு 14ஆம் அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல, நேத்து பார்த்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். பிராமணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்த அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்தஸ்ய. சோ நான் தான் என்ன பண்றேன், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்காங்களோ, முக்தி பெற்ற ஆத்மாக்களா இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் நான் தான் தஞ்சமா இருக்கேன். இல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, வெறும் முக்தி அடைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்க எல்லாத்துக்கும் தஞ்சம் கொடுக்கக்கூடிய நான் தான் அவங்க எல்லாரையும், அவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா ஆத்மா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கக்கூடியது, ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் முன்னாடி உங்களுக்கு இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த உலகத்துல இந்த ஜீவாத்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கு. என்ன காரணத்துக்கு பிறந்திருக்குன்னு தெரியல, ஆனா அந்த காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆனந்தம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆனந்தம். ஏன்னா அந்த ஆனந்தத்தை இந்த ஜீவாத்மா மறந்து போயிடுச்சு. அந்த ஆனந்தத்தை உணர்ந்து இருக்கு. அந்த ஆனந்தத்தை தான் எப்பயும் நாடி போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபமே எப்படிப்பட்டது? ஆனந்தமயமான சொரூபம். இது வேற எதுவும் பண்ண முடியாது. இது எப்பயும் ஆனந்தமயமா இருக்கும், அறிவுமயமா இருக்கும். ஞானமயன், ஆனந்தமயன் ஆத்மா, அதே போல் நிரந்தரமா இருக்கும். ஆனா இந்த உடல்ல இருக்கும் போது இந்த ஜீவாத்மாக்கு இந்த 3 குணங்களும் வரப்போறது கிடையாது. என்னது? இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது, ஆனந்தமாவும் இருக்க முடியாது, அறிவுமயமாவும் இருக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கும்? எப்பயும் நிரந்தரமற்ற தன்மையாகவும் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களாகவும் ஆனந்தமற்றவர்களாகவும் தான் இருக்கும். சோ ஜீவாத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்னா சத் சித் ஆனந்த. சத் அப்படின்னா என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடியது, சித் அப்படின்னா என்னைக்கும் அறிவுமயமா இருக்கக்கூடியது, ஆனந்த அப்படின்னா என்னைக்கும் ஆனந்தமயமா இருக்கக்கூடியது. ஆனா இந்த உலகத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கு? அசத் அச்சித் நிரானந்த, அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. சோ இப்படி ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மாவுக்கு இது வந்து அன்நேச்சுரலா இருக்கு. இந்த உலகமானது இதோடைய அன்நேச்சுரல் கண்டிஷனா இருக்கு. சோ அது என்ன பண்ணுது? தன்னுடைய நேச்சுரல் கண்டிஷனுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அது தெரியல எப்படி போகணும் அப்படின்ட்டு தெரியல. அதுக்கு என்ன பண்றாரு பகவான்? இப்படி சாஸ்திரங்களை கொடுக்குறார், நம்ம குருவை கொடுக்குறார். அந்த சாஸ்திரம் மூலியம் என்ன பண்றான்? புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்? இந்த ஒரு 3 விதமான குணங்களை விட்டுட்டு தன்னுடைய உண்மையான அந்த 3 குணங்களை அடைய முயற்சி பண்றான். அந்த 3 குணங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பகவான் கிட்ட இருக்கு. பகவான் சச்சிதானந்த ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய கிளிஷ்டகாரினே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே அப்படின்னு சொல்லிட்டு கோபால் தப்பனை உபனிஷத் சொல்லி கொடுக்குது. சோ அந்த பகவான் கிட்ட தான் இந்த 3 குணங்கள் இருக்கு. சத் சித் ஆனந்தம் அப்படின்ற அந்த 3 குணங்கள் நிரம்ப பெற்றவர் பகவான் தான். சோ அந்த குணத்தோட எப்ப போய் அவன் போய் சேர்றானோ அப்பதான் என்ன ஆகும்? இவனுக்கு அந்த 3 குணங்கள் மறுபடியும் கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க அவன் சந்தோஷமா இருக்கான், ஆனந்தமா இருக்கான், நிரந்தரமா இருக்கான், அறிவுமயத்தோட இருக்கான். சோ அவர் தான் தஞ்சமா இருக்கார். அந்த 3 விதமான குணங்களுக்கும் தஞ்சமா இருக்கிறதுனால பகவான் சொல்றாரு, இது வந்து நம்மளுக்கு தைத்திரேய உபனிஷத் சொல்லி கொடுக்குது. ரசோ வைசஹா ரசோ வைசஹா ரசம் ஹி ஏவா அயம் லப்த்வானந்தி பவதி. அந்த பகவான் ரசோ வைசஹா எல்லா ரசங்களும் நிரம்ப பெற்றவர், எல்லா விதமான ஆனந்தங்களும் நிரம்ப பெற்றவர். இவன் என்ன பண்றான்? அயம் லப்த்வா ஆனந்தி பவதி, அந்த ரசத்தை உடைய அந்த ஆனந்தத்தை உடைய அந்த பகவானை அடைந்து இவனும் ஆனந்தத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆத்மாவை உணர்றதை பத்தி பேசிட்டு இருந்தோம்.
அந்த ஆத்மாவை உணரக்கூடிய தன்மை, அந்த ஆத்மாவை உணரக்கூடிய வழி என்னன்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றோம், அந்த ஆத்மாவை உணர்ந்து அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்த பேசுறோம். சோ நம்மளுக்கு சாஸ்திரம் இந்த 3 விஷயங்கள் என்னைக்கும் இப்ப சொல்லிக் கொடுக்கும். என்னன்னது? சம்பந்த, அபிதேய, பிரயோஜன அப்படின்னு சொல்லி சொல்றோம். சம்பந்த அப்படின்னா என்னது? சம்பந்தம் அப்படின்னா தத்துவம். நான் என்னது, இந்த பகவான் யார், இந்த உலகம் என்னது, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்த பகவானையும் என்னையும் பிரித்திருக்கக்கூடிய அந்த பொருள் என்னது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தத்துவம், இல்லைன்னா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அந்த பகவானை நான் எப்படி அடையிறது, அந்த பகவானை அடைய விடாம இருக்கக்கூடிய சக்தி என்னது, அந்த பகவானை அடைவிக்கக்கூடிய வழி என்னது, இதை சொல்லி கொடுக்கக்கூடியது ஹிதம், இல்லைன்னா அபிதேய அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது வழிமுறை, ரெண்டாவது சொல்லக்கூடிய வழிமுறை. மூன்றாவது என்னது அப்படின்னா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரயோஜனம்னா என்னது? அந்த பகவானை அடைந்த பின்னாடி நான் என்ன பண்ண போறேன், புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ சம்பந்த, அபிதேய, பிரயோஜன, தத்துவ, ஹித, புருஷார்த்த அப்படின்ற இந்த 3 விஷயம் தான் நம்மளுக்கு எல்லா சாஸ்திரமும் சொல்லி கொடுக்கும். சாஸ்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 டாபிக்ல தான் இருக்கும் எல்லா சாஸ்திரமே. நம்ம யாரு, பகவான் யாரு, இந்த உலகம் என்னது, இதோட இயற்கை என்னது, இதை முதல்ல சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த பகவானை அடையக்கூடிய வழி என்னது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கும். அந்த பகவானை அடைந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த முக்தி பெற்ற நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு கடைசியில சொல்லி கொடுக்கும். இதுதான் தத்துவ, ஹித, புருஷார்த்தம், இல்லைன்னா சம்பந்த, அபிதேய, பிரயோஜன அப்படின்னு 3 சொல்றோம். சோ அதுல கிருஷ்ணர் இங்க அந்த பிரயோஜன தத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கார். நான் தான் அந்த பிரயோஜனம், அந்த முக்தி பெற்ற ஆத்மா என்னையே வந்து அடைகிறான், என்னை அடைந்தவன் இன்பமா இருக்கான், எப்பயுமே ஆனந்தத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் 14ஆம் அத்தியாயத்தை. 15ஆம் அத்தியாயத்தை நம்மளுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சோ 15ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது நமக்கு புருஷோத்தம யோகம் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த புருஷோத்தம யோகத்தினுடைய முதல் ஸ்லோகம். ஊர்தமூலம் மதச்சாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்த்வம் வேத ச வேதவித் அதச்சோர்த்வம் பிரசதாஸ்தஸ்ய சாகா குணப்பிரவருத்தா விஷயப்பிரவாலா அதச்ச மூலான் அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா ததः பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்லோகங்கள்ல என்ன பண்றார் கிருஷ்ணர், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த சம்சாரத்தை பத்தி சொல்றார், இந்த உலகத்தை பத்தி சொல்றார். இந்த உலகத்தை பத்தி ஒரு டெஃபினிஷன், ஒரு திருஷ்டாந்தம், ஒரு அனாலஜி கொடுக்கிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்றார். எங்க இது ஸ்லோகா, ஒன் செகண்ட். இங்க இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணும். என்ன கற்பனை பண்ணும் அப்படின்னா, பகவான் இங்க வந்து ஒரு அஸ்வத்த மரத்தை பத்தி பேசுறார், ஒரு அரச மரத்தை பத்தி பேசுறார். அரச மரம் ஒண்ணு இருக்கான். அந்த அரச மரம் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய பெரிய வேரோட இருக்கு. அந்த அரச மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த அரச மரத்தில் நிறைய இலைகள் இருக்கு, நிறைய கிளைகள் இருக்கு. அந்த அரச மரத்துல நிறைய விழுதுகள்லாம் வந்து இழுக்கு. ஸோ இப்படிப்பட்ட அரச மரம் ஒண்ணு இருக்கு. அந்த அரச மரம் எப்படி இருக்கு அப்படின்னா தலகையில இருக்கு. அதனுடைய வேர் கீழே கிடையாது, அதனுடைய வேரானது மேல இருக்கு. வேறு மேல இருக்கு. அந்த அரச மரம் மேல இருந்து கீழே இறங்கி வருது. அதனுடைய கிளைகள் எல்லாம் பரவி இருக்கு, இந்த உலகத்துல பரவி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரச மரத்தினுடைய விதைகள்லாம் இருக்கு இல்லையா, பழத்துல இருந்து வரக்கூடிய விதைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விதைகள்லாம் கீழே விழுவுது. கீழே விழுந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதுல இருந்து புதுசா மரங்கள்லாம் பிறக்க ஆரம்பிக்குது. அப்படி பிறந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதெல்லாம் மறுபடியும் இந்த மரத்தோட சேர்ந்து கலக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்படி கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல்ல அரச மரம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கஜன்னு இருக்கும். ஏன்னா தென்னை மரம் மாதிரி நேரா இருக்காது, இல்ல மற்ற மரம் மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிக்கலா தான் இருக்கும். இப்ப 2 அரச மரம் இருக்கு. ஒண்ணு மேல இருந்து வந்த அரச மரம், இன்னொன்னு கீழே இருந்து கிளம்பிக்கூடிய இந்த மரம். இது ரெண்டும் சேர்ந்துடுச்சுன்னா ஏதாவது நம்மளுக்கு புரியுமாங்க, ஏதாவது ஒண்ணு தெரியுமா அப்படின்னா ஒண்ணும் தெரியாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்டதான் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊர்துவ மூலம் அதஷாக்கம். ஊர்துவ மூலம் அப்படின்னா இந்த அரச மரத்தினுடைய ஊர்துவம் மேல இருக்கு மூலம், அதஷாக்கம் கீழே அதனுடைய சாக்கைகள், அதனுடைய பிரான்ச்சஸா இருக்கு. ஊர்துவ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அஸ்வத்தம் அப்படின்னா என்னது, அரச மரம். பிராகுர் அவ்யயம்,
அவ்வியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவ்வியம் அப்படின்னா அழிவடையாதது அப்படின்னு சொல்லி சொல்றார். அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி அஸ்ய பரணாணி. சோ என்ன சொல்றாரு, இந்த மரமானது மேல இருந்து ஆரம்பிக்குது. மேல இருந்து ஆரம்பிக்குது என்ன அர்த்தம், பிரம்மலோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. இந்த உலகமானது பிரம்மலோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. சோ பிரம்மலோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனால பிரம்மா தான் முதல் விதையா கருதப்படுறார். அந்த பிரம்மலோகத்துல இந்த மரம் கீழே இறங்கி வர ஆரம்பிக்குது. அப்படி வரக்கூடிய மரமானது என்ன ஆகுது, பல்வேறு கிளைகளா மாறுது. அந்த பல்வேறு விதமான கிளைகள் என்ன அப்படின்னா பல்வேறு விதமான லோகங்கள். மேல இருந்து நிறைய லோகங்கள் இருக்கு நம்மளுக்கு. சத்தியலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், பித்ருலோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய விதமான லோகங்கள் இருக்கு. இந்த லோகங்கள்லாம் அந்த கிளைகளா சொல்லப்படும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பூமி லோகம், இந்த பூலோகம் இருக்கு. இந்த பூலோகத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 7 லோகம் இருக்கு. அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, மகாத்தல, பாத்தால அப்படின்ட்டு 7 பாத்தாள லோகங்கள் இருக்கு. சோ இப்படி இந்த மரமானது மேல இருந்து கீழே வரைக்கும் இறங்கி இருக்கான். இந்த மரத்தினுடைய இலைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த இலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தாம்சி எஸ்ய பரணாணி, வேத மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேத மந்திரங்கள் தான் இந்த மரத்தினுடைய இலைகளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சந்தாம்சி எஸ்ய பரணாணி எஸ்துவம் வேதச வேதவித். இந்த மரத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் தான் வேதத்தை புரிந்து கொண்டவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த மரத்தை பத்தி இப்ப சொல்லிட்டார். இந்த ஜட பிரபஞ்சமானது ஒரு மரத்தை போன்றது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மரமானது சம்சாரம், ஜட உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த மரத்தினுடைய வேர் மேல இருக்குன்னு சொல்லியாச்சு. நான் பிரம்மலோகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த மரமானது கீழே இறங்கி வருது. இதுதான் நம்ம பல்வேறு விதமான உலகங்கள் சொல்லியாச்சு. இந்த மரத்தினுடைய பல்வேறு விதமான கிளைகள் அப்படிங்கிறது பல்வேறு விதமான ஜீவாத்மாக்கள் என்ன பண்றாங்க, பல்வேறு விதமான கிளைகளா இருக்காங்க. அதாவது என்னுடைய ட்ரங்க் அப்படிங்கிறது பிரபஞ்சம், அதாவது பல்வேறு விதமான லோகங்கள். ட்ரங்க் அப்படின்னு என்ன சொல்றது தமிழ்ல, ட்ரங்க் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல எனக்கு தெரியலையே, இருக்கா தெரியுமா? ட்ரங்க் அப்படின்னு என்ன சொல்லுவோம் தமிழ், மரத்தோட ட்ரங்க் அப்படின்னு சொல்றது மரத்தண்டு. மரத்தண்டு, தண்டு. ஓகே, தேங்க்யூ. சோ நம்ம என்ன சொல்றோம், தண்டு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மரத்தினுடைய தண்டானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா இந்த 14 உலகங்களா இருக்கு. அந்த மரத்தினுடைய பல்வேறு விதமான கிளைகள் என்னவா இருக்கு அப்படின்னா பல்வேறு விதமான ஜீவாத்மாக்களா இருக்காங்க. அதே போல அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு இலைகள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வேத மந்திரங்களா சொல்லப்படுது. அதனுடைய பலன்கள், அதனுடைய பழம் இருக்கு இல்லையா, அந்த பழம் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாப புண்ணியம் அப்படின்ற பழங்களா இருக்கு. இல்லைன்னா நம்மளுடைய வாசனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த வாசனைகளா இருக்கு. ஸோ அந்த பாப புண்ணியம் அப்படின்ற பழத்துல இருந்து வரக்கூடிய விதை என்னாவது மறுபடியும் கீழே விழுது. அந்த விலையிலிருந்து மறுபடியும் ஒரு 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 உடல் தோன்ற ஆரம்பிக்குது. அது மறுபடியும் வளர ஆரம்பிக்குது, மறுபடியும் இதோட கலக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படின்ற மரமானது, இந்த சம்சாரம் அப்படிங்கிற மரமானது எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தரால பார்த்து புரிஞ்சிக்க முடியாத அளவுல எப்படி இருக்கு அப்படின்னா அவ்வளவு ரொம்ப ரொம்ப இறுக்கமா, ரொம்ப ரொம்ப கஜ 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 எல்லாம் சேர்ந்து இருக்கான். அதாங்க சொல்றார். ஊர்த மூல மத சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி எஸ்ய பரணாணி எஸ்துவம் வேதச வேதவித்து. யார் ஒருத்தர் இதை புரிஞ்சுக்கிட்டானோ அவன் தான் வேதத்தை புரிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்றார். ஒன்னா பார்க்கலாம். இது இப்ப இதுல அவர் சொல்லக்கூடிய பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம், அதுதான் பலன்கள், இந்த மரத்தினுடைய பலம். இந்த மரமானது அவ்வியம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வியம் அப்படின்னா என்னைக்குமே இருக்கும், நிரந்தரமா இருக்கும்னு சொல்றார். ஏன் இங்க அவ்வியம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஏன்னா இந்த ஜட பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். தோன்றும் மறையும், தோன்றும் மறையும், தோன்றும் மறையுமே தவிர இது என்னைக்குமே ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் அப்படின்றது கிடையாது. ஜட உலகம் என்னைக்கு தோன்றிட்டே இருக்கும், என்னைக்கும் மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல பல்வேறு விதமான ஆத்மாக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறதுனால இந்த உலகமானது என்னைக்கு தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கும். முமுட்சுக்களுக்கு, அதாவது மோட்சத்தில் ஆசை உடையவர்களுக்கு இந்த மரம் இருக்காது. ஆனா யார் ஒருத்தனுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பா இந்த மரம் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணும், இந்த மரமானது தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயமானது கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா உபநிஷத்துல இருந்து அடுத்து பேசுறாரு. நான் மறுபடியும் உங்க சொல்லிட்டு இருக்கேன், பகவத்கீதை அப்படிங்கிறது உபநிஷத்தினுடைய சாரம் தான். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தான் பகவானாகவே இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, நேரடியா தான் பேசாம எல்லாத்தையும் சாஸ்திரபூர்வமா தான் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. நம்ம எதை பேசினாலும் சாஸ்திரத்துல இருந்து தான் பேசணும், சாஸ்திரத்துல இருந்து தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் உதாரணமாவே கொடுக்குறாரு. இது கட்டோபனிஷத்துல இருந்து ஒரு மந்திரம் எடுத்து கொடுக்குறார். ஊர்த மூலம் அவக்ஷாக
ஏஷோ அஸ்வத்த சனாதனஹ. இது வந்து கட்டோபனிஷத்துல இந்த மந்திரம் இருக்கு. இதே போன்ற விஷயம் கட்டோபனிஷத் சொல்லி கொடுக்குது. அதே போல தைத்திரேய உபனிஷத்து இதே போல ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குதான். ஊர்த மூலம் அர்வக்ஷாக்கம் விருக்ஷம் யோ வேத சம்பிரதி நசஜாத்து ஜன சஸ்ரியாத் மிருத்யுர் மர்யாத் இதஹ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தைத்திரேய உபனிஷத்துல, தைத்திரேய ஆரண்யக்கம் உபனிஷத் கூட கிடையாது, தைத்திரேய ஆரண்யக்கம் அப்படின்னா எஜுர்வேதம், எஜுர்வேதத்துல இருந்து இந்த மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ யார் ஒருத்தர் இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறானோ அவன் இறப்பது கிடையாது, அவன் இறப்பை வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, இந்த மரத்தினுடைய இலைகள்லாம் வந்து ஏன் வேதம் சொல்லி சொல்லப்பட்டது அப்படின்னா, மரத்துக்கு என்ன தேவை, அந்த மரம் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பா இலைகள் தேவை. ஏன்னா இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய ஒளியை பெற்று அந்த சூரிய ஒளி மூலியமா என்ன பண்ணும், தனக்கு உண்டான உணவை தான் செஞ்சுக்கும். அதே போல வேத மந்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுக்குள்ள நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், தேவான் பாவயதாதேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயப்பரம் அவாப்சத அப்படின்னு 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொன்னார். இந்த உலகத்துல பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவர்களை உருவாக்குனார், அப்புறம் யஜ்யத்தை உருவாக்குனார். இந்த தேவர்களுக்கு ஒருத்தர் யஜ்யம் பண்றதுனால அதனால தேவர்கள் திருப்தி அடைஞ்சு அந்த தேவர்கள் இந்த மனிதர்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கிறார். இப்படி என்ன பண்றாங்க, பரஸ்பரம் பாவயந்தக, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இந்த உலகமான செயல்பட்டு இருக்கு, யஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அதே போல இந்த வேத மந்திரங்கள் என்ன பண்ணா இந்த உலகத்தை நிலை பெற்று வச்சிருக்கு. வேதத்தை ஒருத்தர் கடைபிடிக்கிறதுனால, வேத தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த உலகமானது செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுதான் இந்த இலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல அந்த இலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா சந்தாம்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சந்தாம்சி அப்படின்னு என்ன அர்த்தம், சந்த அப்படின்ட்டு வேதத்துக்கு ஒரு பேர் இருக்கு. சந்த அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். வேதம் என்ன பண்ணும் அப்படின்னா வேதத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோளான பகவானை பத்தி நேரடியா சொல்லி கொடுக்காம மறைச்சே சொல்லி கொடுக்கும். முதல்ல அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த உலகத்துல அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லி கொடுத்துட்டு அந்த பகவானை மறைச்சே வச்சுட்டு இருக்குமா, பகவானை உடனே நேரடியா காட்டிடாது, அது வேதாந்தம் நேரா காட்டும். அதனால அதுக்கு பேர் சந்தாம்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிருஷ்ணரை நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்துல பேசுவார், திரைகுண்யோ விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த வேதமானது நம்மளுக்கு முக்குணங்களை பத்தி விஷயங்களா சொல்லி கொடுக்குது, இந்த முக்குணங்களை தாண்டிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வேதவாத ரத பார்த்த அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வெறும் வேதத்தில் இருக்கக்கூடிய கர்ம காண்டம், அதாவது இந்த செயலை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், இந்த செயலை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும். உதாரணத்தை சொல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தர் வாயவி யாகம் பண்றார், வேதத்துல இருக்கு இதெல்லாம். ஒருத்தர் வாயவி யாகம் பண்ணார் அப்படின்னா வாயு என்ன பண்ணும் அப்படின்னா எங்க எல்லாம் தேவையில்லாத குப்பை எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்திடும். அதே போல யார் ஒருத்தர் வாயு யாகம் பண்றாங்களோ அவங்க அந்த வாயு என்ன பண்ணுமா, எங்கெல்லாம் வந்து செல்வம் இருக்கும் அவங்க எல்லாருடைய செல்வத்தையும் இழுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல சேர்த்துருமா. சோ செல்வத்தை அதிகரித்துக்கிறதுக்கு ஒருத்தர் வாயு யாகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுது. அதே போல நமக்கு சேன யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு. சேன யாகம் அப்படின்னா கழுகு மாதிரி, கழுகு என்ன பண்ணா மேல பறந்துட்டு இருக்கும், ஆனா தன்னுடைய இறை என்ன பண்ணும் கரெக்டா வந்து கொத்திட்டு போயிடும். அந்த மாதிரி யார் ஒருத்தர் சேன யாகம் பண்றாரோ அவனோட எதிரியை போய் நம்ம என்ன பண்ண முடியுமா, அழிக்க முடியும் அப்படின்னு சொல்ற சேன யாகம். புத்திர காமிஷ்டி யாகம் இருக்கு, அதை செஞ்சனா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் சந்திர யாகம் இருக்கு, வாஜபேயி யாகம் இருக்கு. இந்த ஒவ்வொரு யாகங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. அது நடந்துட்டு தான் இருந்துச்சு அன்னைக்கு. இப்படி ஒருத்தனை வந்து என்ன பண்ணுது வேதம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தனை மோகிச்சு இந்த உலகத்திலேயே மறுபடியும் என்ன பண்றான், பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சுட்டு இந்த உலகத்துல சுத்திட்டே இருக்கான். நேரடியா அவனுக்கு பகவானை பத்தி சொல்லி கொடுக்கலையா. அதனால என்ன சொல்றாரு, சந்தாம்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனால ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விஷயத்தை அடுத்து சொல்ல போறார். அதே போல இங்க என்ன சொல்ற அப்படின்னா அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அஸ்வத்தம் அறம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அஸ்வத்தம் அப்படின்னா என்னது, ஷஸ்வதம் அப்படின்னா நிலையற்றது அப்படின்னு அர்த்தம். இந்த உலகமானது நிலையற்றது அப்படிங்கறத காட்டுறதுக்காக அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னு நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு அர்த்தம் காட்டுறாங்க. சோ இந்த அஸ்வத்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அதச்சோர்தம் பிரசிதாஸ்தஸ்யாக குணப்பிரவருத்தா விஷய பிரபால அதச்ச மூலான் அனுசந்ததானி கர்மாணி பந்தினி மனுஷலோகே அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த அஸ்வத்த மரத்தை வந்து எது தண்ணி கொடுத்து போஷிச்சிட்டு இருக்கு அப்படின்னா குணங்கள், 3 குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தி இந்த மரத்தை வளர்த்துட்டு இருக்கான். சோ நம்ம இந்த சம்சாரத்துல வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் என்னது, இந்த 3 குணங்கள் நம்ம என்ன பண்றோம், வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 குணங்கள் நம்ம செயல்பட இந்த மரமானது வளர்ந்துட்டே இருக்கும், நம்மளுடைய சம்சாரமானது வளர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதச்சோர்துவம் பிரசுதாஸ் தஸ்ய சாக்காக குணப்பிரவருத்தா அப்படின்னா குணம், இந்த முக்குணங்கள். குணப்பிரவருத்தா விஷய பிரபாலாக, விஷயம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள், இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள். விஷய பிரபால
சோ இந்த குணத்தினால, இந்த ஒரு வாசனையினால என்ன ஆகுது, இந்த மரமானது வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதச்சோர்தம் பிரசிதா சசி சாக்கா குணப்பிரவர்தா விஷய பிரபால அதச்ச மூலான் அனுசந்ததானி கர்மானுபந்தினி மனுஷலோகே. இந்த கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, மறுபடியும் மறுபடியும் நம்மள இந்த உலகத்துல மாட்ட வைக்குது. கர்மம் அப்படிங்கிறது இந்த வாசனைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த வாசனைகளை ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா தொடைக்க ஆரம்பிக்கணும். அதான் இந்த 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 ஸ்லோகம் சொல்லுது. அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மரத்தை எப்படி ஒருத்தர் வெட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த கர்மம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும், இந்த வாசனைகள் இருக்கிற வரைக்கும் இந்த சம்சாரம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த சம்சாரத்துல இருந்து ஒருத்தர் எப்படி வெளியில போறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். நரூபம் அஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டாக. என்ன சொல்லிட்டாரு, இந்த மரத்தை ந ரூபம் அஸ்ய ததோ உபலப்யதே. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மரத்தினுடைய ரூபம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுதான் இந்த மரத்தினுடைய ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த மரம் எப்படி இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த மரம் இருக்கு. இது என்ன உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து மிருகதிஷ்ணா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து காணல் நீர்ல உதாரணம் சொல்லலாம். காணல் நீர் எப்படி இருக்கும் அப்படின்னா, தூரமா இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு காணல் நீர் இருக்கிற மாதிரி தெரியும். காணல் நீர் கண்டிப்பா இருக்கு அங்க கூட. என்ன பண்ணுது, ஒரு மான் ஒரு வெயில் காலத்துல என்ன பண்ணுது, தூரமா காணல் நீரை பாக்குது. பார்த்துட்டு ஓடி போகுது. அங்க காணல் நீர்ல போய் தன்னோட உண்மையான தண்ணி நினைச்சு என்ன பண்ணுது, அங்க ஓடி போய் பாக்குது. அங்க போன பின்னாடி தெரியுது அது தண்ணி கிடையாது. ஆனா பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க போனா தண்ணி இல்ல. மறுபடியும் அங்க இருந்து பாக்குது, வேற ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் அங்க இருந்து அங்க ஓடுது, அங்க தண்ணி இல்ல. மறுபடியும் அங்க இருந்து இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அங்க காணல் நீர் இருக்க மாதிரி தெரியுது. மறுபடியும் அங்க இருந்து அங்க ஓடுது, அங்கேயும் தண்ணி கிடையாது. சோ அப்படி அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க ஓடி அங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி, இங்க தண்ணி இருக்கு அங்க தண்ணி இருக்கு அங்க தண்ணி இருக்குன்னு ஓடி 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 என்ன எடுது, உயிரை விட்டுடுது. அதே போல இந்த சம்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, பாக்குறதுக்கு சந்தோஷம் இருக்க மாதிரி இருக்கு. இந்த இந்த விஷயத்தை அடைஞ்சா சந்தோஷம் கிடைச்சிடும், இந்த பொருள் அடைஞ்சா சந்தோஷம் கிடைச்சிடும், இந்த விஷயத்தை நான் வாங்கின சந்தோஷமா இருந்துருவேன், இவர் என் வாழ்க்கையில வந்தா சந்தோஷமா இருந்துருவேன், இவனை ஒழிச்சு கட்டா சந்தோஷமா இருப்பேன், இது எனக்கு கிடைச்சிட்டா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், இங்க அங்க 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 என்ன பண்றோம், ஓடிக்கிட்டே இருக்கோம் கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் அந்த ஆனந்தம் வந்த பாடு கிடையாது. சோ இப்படிப்பட்டதான் சம்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த காணல் நீரை மாதிரிதான் இருக்கும். நரூபம் அசேக ததோபலப்யத்தை. இல்ல நீங்க இதை இன்னொரு உதாரணமா பார்க்கலாம். என்ன உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரையில இருக்கு. அந்த ஆற்றங்கரையில இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த மரத்தினுடைய நிழல் ஆனது என்ன ஆகுது, அந்த தண்ணியில வந்து விழுது. மரத்தினுடைய நிழல் வந்து தண்ணியில விழுது. சோ இப்ப ஒருத்தர் என்ன பண்றா, அந்த மரத்தினுடைய நிழல் வந்து தண்ணியில விழுது இல்லையா, அந்த தண்ணியில வந்து பழம் இருக்குது. என்ன பழம் இருக்குது, அந்த மரத்தில் மாம்பழம் இருக்கு. அதே மாம்பழத்தினுடைய நிழல் வந்து எங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ ஒருத்தர் என்ன பண்றான், இது பழம் நினைச்சு என்ன பண்றான், அந்த பழத்தை போய் தொட பாக்குறான், பழம் கிடைக்கல. இன்னொரு இடத்துல பழம் இருக்கு மாதிரி, அங்க போய் தொட பாக்குறான், பழம் கிடைக்கல. அவன் என்ன பண்றான், ஏமாந்து போயிடுறான். சோ பழம் இல்லாம கிடையாது, பழம் கண்டிப்பா இருக்கு. பழம் எங்க இருக்கு, மேல இருக்கு. இது வந்து பிரதிபிம்பம் தான். அதே போல இந்த ஆத்மா இங்க தேடிட்டு இருக்காங்களே சந்தோஷம், இந்த சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு. ஆனா இங்க கிடையாது, உண்மையான இடத்துல இருக்கு. இந்த உலகமானது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்மீக உலகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனை போன்றதான் இந்த உலகம். இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு தேடினாலும் நிழல்ல என்ன தேடினா என்ன கிடைக்க போகுது, நிழல்ல தேடினா ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. ஸோ அதே போல என்ன பண்றோம், நம்ம இந்த உலகத்துல நிழல் போன்ற அந்த ஆன்மீக உலகத்துல எல்லாமே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்றோம், அங்க அனுபவிச்சிருக்கோம். அதே சந்தோஷத்தை, அதே போன்ற உறவு முறையை, அதே போன்ற அன்பை நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம தேடிட்டு இருக்கோம். இங்க தேட கிடைக்க போறது கிடையாது. ஒருத்தர் உண்மையான சந்தோஷம், உண்மையான உறவு முறை, உண்மையானது எல்லாமே அங்கதான் இருக்கு, அந்த ஆன்மீக உலகத்துல தான் இருக்கு. சோ இது வெறுமனே நமக்கு வெறுமனே ஒரு ஷேடோ மாதிரி தான், ஒரு நிழலை போன்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதான் மிருகதிஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. அதான் இங்க சொல்றாரு நரூபம், பார்த்த ரூபம் இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனா இருக்கு. நரூபம் அஸ்யேஹ ததா உபலப்யதே. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நரூபம் அஸ்யேஹ ததா உபலப்யதே ந அந்த, இந்த மரத்தினுடைய முடிவு எங்க இருக்குன்னே தெரியாது. ந ஆதிர் நரூபம் அஸ்யேஹ ததா உபலப்யதே நாந்தோ நச்ச ஆதிர் நச்ச ஆதிர் அப்படின்னா ஆதி. இந்த மரம் எங்க ஆரம்பிச்சது, எங்க முடியுது, சம்பிரதிஷ்டாக இந்த மரம் எங்க நிலை பெற்று இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இந்த மரம் அப்படி அடர்த்தியா இருக்கான். நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலே சொன்னேன், மேல இருந்தும் கிளைகள் நிறைய இருக்கு, விழுதுகள் இருக்கு, அப்புறம் செடி இலைகள் இருக்கு, அப்புறம் கீழ இருந்து நிறைய விழுதுகள் தொடங்க ஆரம்பிக்குது, கீழ இருந்து நிறைய மேல போக ஆரம்பிக்குது, ஷூட் அவுட் ஆகி. சோ இப்படி பார்த்தோம்னா எல்லாம் சேர்ந்து நமக்கு எப்படி ஒரு ஒரு விஷயம் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம எதை பார்த்தாலும் ஒன்றும் புரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுது, நம்மளுடைய கண்ணை
மறைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஒருத்தர் இந்த இந்த மரத்துல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா இந்த மரத்துல இருந்து வெளில வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடுது. ஏன்னா அவன் சுத்தி பார்த்தான் அப்படின்னா எங்க பார்த்தாலும் இந்த மரம் தான் தெரியுது, எங்க பார்த்தாலும் இந்த விழுதுகள் தான் தெரியுது, எங்க பார்த்தாலும் இதனுடைய இலை கிளைகள் தான் தெரிய தவிர அவனுக்கு இதுல இருந்து வேற ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா இருட்டாவும் அடர்த்தியாவும் ஆயிப்போயிடுது. இந்த சம்சாரம் அப்படிதான் இருக்கு. சம்சாரத்துக்குள்ள வந்த பின்னாடி அவனுக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. இதை தாண்டி அவன் எதுவும் பார்க்க முடியறது இல்ல. சத்தியங்க சொல்றாரு. நரூபமஸ்ய ததோபி லப்யதே நாச்சோ நத சாதி நசம் பரிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இந்த மரத்தை ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த மரத்தை வெட்டி எடுக்கணுமா? எப்படி வெட்டி எடுக்கணும்? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இந்த மரத்துல நம்ம இருக்கிறதுடைய மிக முக்கியமான காரணம் என்னது? சங்கம். எந்த சங்கம்? இந்த உடல் நான், இந்த உடல்ல இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் என்னுடையது அப்படிங்கிற சங்கம் இருக்கு இல்லையா? அந்த சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு நம்மள இந்த சம்சாரத்தை வச்சிட்டு இருக்கு. இந்த முக்குணங்களை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காக இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு விஷயம் தான் என்ன பண்ணுது நம்மள இந்த உலகத்துல மாட்டிக்க வச்சு சேர்க்குது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணும்? அசங்கன்னா பிரிச்சு பார்க்கணும். உண்மையில எனக்கும் இந்த உடலுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. இந்த உடல்ல அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள் எனக்கு கிடையாது. நான் இந்த உடல்ல இருந்து வேறுபட்டவன் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த என்ன பண்ணும்? மறுபடியும் என்ன பண்ணும்? அத ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுவான். அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன. சஸ்திர அப்படின்னா ஒரு கோடாலி, இல்லைன்னா எனக்கு ஆயுதம். அசங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு, பற்றின்மைனா என்ன அர்த்தம்? நமக்கு இங்க பற்றத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ திருடேன சித்வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருடேன சித்வா அப்படின்னா ஒரு தடவை பற்றின்மை ஞாபகத்து வந்துட்டா போதாது. இதை தொடர்ந்து நம்ம மனசுல வச்சுட்டே இருக்கணும். ஓகே, இன்னைக்கு எனக்கு ஆன்மீகம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இன்னைக்கு வந்து ஆன்மீகத்துல இருக்கேன், நாளைக்கு இதை மறந்து போயிடுறேன் அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்குமே நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இந்த உலகமானது எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்டவன், இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, இந்த ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்னது, பகவானுடைய உண்மையான நிலை என்னது, இந்த உலகம் எப்படிப்பட்ட துன்பமயமான இடம் அப்படிங்கிற விஷயத்தை எப்போ ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவா? இந்த அசங்கம் அப்படிங்கிறது அவனுக்கு வரும். இதுல இருந்து விடுபடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும். சுவிரூட மூலம் அப்படின்னு சொல்லி சொல்ல. சுவிரூட மூலம் அப்படின்னா இதனுடைய இதனுடைய மூலம், அதாவது இதனுடைய வேர் வந்து அவ்வளவு ஊன்றி போயிருக்கா இந்த உலகத்துல. என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? சு வி ரூட அப்படின்னு சொல்லி சொல்ல. ரூட அப்படின்னாவே ரொம்ப ஊன்றி போயிருக்கு அதோடைய வேர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டு விசேஷனம் கொடுக்கிறார், ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். சு வி அப்படின்னு கொடுக்கிறார். சு அப்படின்னா இன்னும் சுகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்லைன்னா வந்து சுஷ்மிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆல்ரெடி ஒன்னு இருக்கு, அதுக்கு இன்னும் விசேஷனம் இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. அதே போல வி அப்படின்னாலும் விசேஷ ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விசேஷமா இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளா பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிக்க முடியாது. எனிவே, ஆனா இந்த அத்தியாயமானது அவ்வளவு ரொம்ப ருச்சிகரமான ஒரு அத்தியாயம். கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தை கடைசியில கன்க்ளூட் பண்ணிட்டு வரார். தான் எதெல்லாம் சொல்ல நினைச்சிட்டு இருந்தாரோ அதை எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணிட்டு வரார். இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் நம்மளுக்கு. கிருஷ்ணர் அவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்காக சொல்லி கொடுக்குறார். சரி, அந்த அந்த கோடாலி நான் சொல்லிட்டேன். அந்த கோடாலி நான் எங்க வாங்குறது, அசங்கம் அப்படிங்கறத நான் எப்படி பெறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ததப்பதம் தத் பரிமார்கிர்த்தவ்யம் யஸ்மின் கதான் அனிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்தியம் புருஷம் பிரவர்த்தே எத பிரவர்த்தி பிரசதா புராணி அப்படின்னு சொல்லி சொல்றார். ததப்பதம் அப்படின்னா அந்த பதத்தை அடைந்து. எந்த பதத்தை? என்னுடைய திருவடி, பகவானுடைய திருவடி அடைந்து. ததப்பதம் தத் பரிமார்கித்தவ்யம் யஸ்மின் கதான் அனிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரபத்தியே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றார். பிரபத்தியே அப்படின்னா யார் ஒருத்தன் என்கிட்ட சரணாகதி அடைகிறானோ, தெரியுது, ஓகே, யார் ஒருத்தன் என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடறானோ அவன் ஈஸியா இந்த மரத்தை வெட்டிடுறான். அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய ஒரு விஷனை கொடுப்பாரு. ரொம்ப கஷ்டமானது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லுவார். சொல்யூஷன் என்ன? ரொம்ப எளிமையான சொல்யூஷன். என்ன பண்ணும்? என்கிட்ட பிரபத்தியை எடு, என்ன கிட்ட நீ என்ன பண்ண சரணாகதி பண்ணிடு, நான் அந்த மரத்தை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் கடைசியில கொண்டு வர இந்த விஷயம் தான். ஆனா அந்த விஷயத்த உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னா அவனுக்கு அந்த பெருமை தெரியாது. இந்த விஷயத்துக்கான பலன் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் யோசிப்பாடுறா.
நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட சம்சாரம் அப்படின்ற இவ்வளவு பெரிய மரத்தை என்ன பண்ணுது உனக்கு வெட்டி கொடுக்கக்கூடியதா இருக்கு. திருடேன சித்வா அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அதான் இங்க சொல்றார், ததப்பதம் தத் பரிமார்கித்தவ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ததப்பதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ததப்பதம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்குது. என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னா, ஒருத்தர் இந்த அசங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வளர்த்துக்கிட்டு என்ன பண்றான், அதுக்கப்புறம் பகவானை தேட ஆரம்பிக்கிறானா. ததப்பதம் தத் பரிமார்கித்தவ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் ஒருத்தர், இந்த ஆத்மாவை உடைக்கிறதுக்கு தேவையான அந்த சக்தி என்ன பண்றான், பகவான் கிட்ட இருந்து பெறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். தமேவ சாத்தியம் புருஷம் பிரவர்த்தே எத பிரவர்த்தி பிரசதா புராணி அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, இந்த மரத்தை வெட்டுறதுக்கு அவரை சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அசங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டார். அசங்கம் அப்படின்னா பற்றின்மை அப்படின்றது வேணும்னு சொல்லிட்டார். பற்றின்மைனா என்னது, இந்த ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த உடல் இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் நமக்கு கிடையாது, இது கர்ம வினையினால வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு, இதனால ஒருத்தன் துக்கப்படுறதும் கிடையாது, சுகப்படுறதும் கிடையாது. அவன் என்ன பண்றான், இந்த ஆத்ம சம்பந்தமான காரியங்களை என்ன பண்றான், பக்தி காரியங்களை ஈடுபட்டே இருக்கான், மற்ற விஷயங்களை பொருட்படுத்தாம. அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம், அசங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அந்த அந்த நபர், அந்த ஆத்மாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். அந்த நிலை அடைகிறதுக்கான யோகியதை என்ன அப்படிங்கிற விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, இந்த விஷயம் முன்னாடியே பேசின விஷயம் தான், ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ற கன்க்ளூஷனா இங்க ஜிஸ்டா சொல்லி கொடுக்குற நம்மளுக்கு. நிர்மாண மோகா ஜித சங்கதோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காம துவந்தைர் விமுக்தா சுகதுக்க சம்யர் கச்சந்திய மூடா பதம் அவ்வியம் தத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. நிர்மாண அப்படின்னா எந்த விதமான அகங்காரம் இல்லாம, இல்லைன்னா சுயமரியாதை அப்படிங்கிறது இல்லாம. நிர்மாண அப்படின்னா சுயமரியாதை, தனக்குன்ட்டு தான் இவ்வளவு பெரியவன் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம. நிர்மம, நிர்மோக. நிர்மோக அப்படின்னா மோகம், தவறான விஷயத்துல பற்றின்மையை வளர்த்துக்காம. ஜிதசங்க தோஷாக, ஜிதசங்க தோஷாக அப்படின்னா இந்த உலகத்துல நமக்குன்ட்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இவங்கெல்லாம் என்னை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு பற்றுதல் இல்லாம. ஜிதசங்க தோஷாக அத்தியாத்ம நித்யாக. அத்தியாத்மா அப்படிங்கிறது ஆன்மீகம், நித்யாக அப்படின்னா தினசரி ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடியவனாகவும், இந்த ஆத்ம பரமாத்மாவனுடைய ஞானத்தை தினசரி அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவன். வினிவிருத்த காமாக. வினிவிருத்த காமாக அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, இந்த உலகத்துல எழக்கூடிய காமங்கள், ஆசைகளை அற்றவனாக. துவந்தைர் விமுக்தாக. துவந்தைர் விமுக்தா அப்படின்னா இந்த இரட்டிப்பு தன்மை, சுக துக்கம், இன்பம் துன்பம், மான அவமானம் அப்படிங்கிற இந்த விஷயத்திலிருந்து துவந்தைர் விமுக்தாக, இந்த விஷயத்துல விடுபட்டவனாக இருக்கக்கூடிய என்ன பண்றான், இந்த மரத்தை என்ன பண்ண முடியும், வெட்டி எடுக்க முடியும். அசங்கம் அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்தி ததப்பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பதத்தை அவன் உதயம் எடுத்து என்ன பண்ண முடியும், இந்த மரத்தை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க பொதுவா என்ன சொல்ல வர அப்படின்னா, நான் எனது அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்துல இருந்து ஒருத்தர் வெளில வரணும். அகம் மமேதி, இதுதான் ஜட உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் நமக்கு இருக்கிறதுக்கு. என்ன நினைக்கிறோம், நான் எனது, நான் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எனது, என்னுடைய அனுபவத்துக்காக இருக்கு, நான் அனுபவத்துக்காக பிறந்திருக்கேன் அப்படிங்கிற இந்த குணம் இருக்கு இல்லையா. இந்த ஒரு விஷயத்தினாலதான் இந்த உலகத்துல என்ன பண்றோம், நம்ம பல்வேறு விதமான இன்ப துன்பங்களை, பாப புண்ணியங்களை அனுபவிச்சுட்டு பல்வேறு விதமான உடல்கள்ல மாறி 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 போயிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்துல ஒருத்தர் வெளில வரணும். நான் இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவானது இந்த உலகத்துல இருந்துட்டு அனுபவிக்கிறதுக்காக கிடையாது. இந்த ஆத்மாவானது இந்த உலகத்துல எப்படியோ ஒரு தெரியாம கீழே விழுந்துருச்சு, இந்த ஆத்மா மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறான்னா என்ன பண்ண முடியுமா, அவன் தான் என்ன பண்ண முடியும், இந்த அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய மரத்தை வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி இல்லைன்னா பகவான் அங்க அனுப்ப மாட்டார். நமக்கு இந்த உலகத்துல அனுபவிக்கணும், இந்த உலகத்துல நம்மளுக்கு இது மேல ஆசை இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பொருள் மேல ஆசை இருந்தா கூட அங்க அனுப்ப மாட்டார், அங்க கூட்டிட்டு போக மாட்டார். ஏன்னா அந்த உலகமானது அவரை மட்டுமே ஆசைப்படக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கு. நம்ம இங்க இருந்து போயிட்டு நம்முடைய வாசனைகளை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்முடைய கர்மத்தை, நம்முடைய வாசனைகளை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, அங்க போய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய சந்தோஷம் தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அங்க நம்ம அப்படி இருக்க முடியாது. அங்க இருக்கிறது பகவான் புருஷனா இருக்கார், நம்ம எல்லாரும் அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பிரகிருதியா இருக்கும். நம்ம எப்ப தனியா அனுபவிக்க நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கான நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சோ நம்ம உணர ஆரம்பிக்கிறோம், இந்த ஆத்மாவானது தனியா அனுபவிக்க முடியாது, இந்த ஆத்மாவானது பகவானுடைய இன்பத்துக்காகவே இருக்கு. நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அம்சம் அம்ஷி அப்படின்ற உதாரணம் நாங்க நிறைய தடவை சொல்லியிருக்கோம்.
நம்ம அந்த பகவானுக்கு இன்பம் கொடுக்கும் விதமாக சேவை செய்யறதுனால தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். தனியா இருக்கிறதுனால அந்த இந்த ஆத்மாவுக்கு என்னைக்கும் சந்தோஷம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் என்ன பண்ணும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். சோ இது எப்படி இது இந்த இந்த விஷயம் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல இந்த விஷயங்களை பாக்குறோம். ஒரு கதை இருக்கும் ஸ்ரீமத் பாகவத்துல, நான் உங்களுக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒரு பிராமணன் என்ன பண்றா, தன்னுடைய குழந்தைகள்லாம் வந்து மறைஞ்சு போயிடுது, தொலைச்சிடுறான். இல்ல இறந்த பிறந்த உடனே என்ன போயிடுது, அந்த குழந்தை இறந்து போயிடுது. குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து அவன் அழுகுறான், ஒப்பாரி வைக்கிறான் அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனன் நான் காப்பாத்தி கொடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியல, அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் தீக்குளிச்சறேன்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு தீக்குளிக்க போறான். அப்ப கிருஷ்ணர் சொல்லாரு, நான் வேண்டாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த அர்ஜுனனை கூட்டிட்டு அந்த குழந்தையை கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு மேல போறார், ரதத்துல போறார். அப்ப அந்த பிராமணன் நானும் வரேன்னு சொல்றான், கூட்டிக்கிட்டார். பிராமணனை கூட்டிட்டு போறார். எங்க போறாரு அப்படின்னா, இந்த பூவுலகத்தை தாண்டி இந்த 14 லோகத்தை தாண்டி என்ன பண்றாரு, விரஜா நதியை தாண்டி வைகுண்டத்துக்கே போய் கிருஷ்ணர். வைகுண்டத்துக்கு போன பின்னாடி அங்க வைகுண்டநாதனான நாராயணன் கிருஷ்ணரை பாக்குறார். கிருஷ்ணர் நாராயணனை சேவிக்கிறார். நாராயணன் கிருஷ்ணரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். இதை பார்த்து அர்ஜுனனும் சேவிக்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க பக்கத்துல இருந்த பிராமணன் இருக்கான் இல்லையா, அவன் நாராயணனையும் பார்க்கல, கிருஷ்ணரையும் பார்க்கல, அர்ஜுனனையும் பார்க்கல, வைகுண்டத்திலையும் பார்க்கல. அவன் என்ன பண்றான், நம்ம பையன் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான. அவன் என்ன பண்றான், வைகுண்டத்துக்கே போனாலும் அவன் என்ன பண்றான், தன்னுடைய பையன் எங்க இருக்கான்னு பாக்குறானே தவிர அவனுக்கு பகவானுடைய பகவானை பார்க்கறது விருப்பம் கிடையாது. அதனால விருப்பம் இல்லாம ஏன் கூட்டி போய் வச்சிருக்கணும், பகவானை கூட்டு போக மாட்டார். எப்ப நம்மளுக்கு இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை இனிமேல இந்த உலகத்துல நான் அனுபவிக்க வேண்டிய பொருள் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமோ, அப்ப நம்மளை கூட்டிட்டு போறார். இல்ல எனக்கு இன்னும் இந்த உலகத்துல அனுபவிக்கிறது ஆசை இருக்கு, நான் இன்னும் இதை அனுபவிக்கல, இதை நான் இன்னும் சுவைக்கல, இதை நான் இன்னும் ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா சரி விடு, அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அதுக்கு தகுந்த உடலை கொடுப்பார், அதுக்கு தகுந்த எல்லா விதமான உதவிகளும் செஞ்சுட்டு இருப்பார். கிருஷ்ணர் என்னைக்குமே நடுநிலையா தான் இருப்பார். உனக்கு இது வேணுமா இது கொடுக்குறேன், அது வேணுமா இது கொடுக்குறேன். எதையும் வந்து பொருள் எதையும் வந்து யாரையும் நிர்பந்தம் எல்லாம் பண்ண மாட்டார். கிருஷ்ணர் அவ்வளவு சுதந்திரம் கொடுக்கக்கூடியார், நம்மளுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கார். அதான் இங்க சொல்றாரு, யாரு ஒருத்தர் இந்த அசங்கம் அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் செஞ்சிட்டானோ, அசங்கம் அப்படிங்கிறது என்னது, ஒண்ணு இந்த பற்றின்மை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாம நம்ம போய் என்ன பண்றோம், மத்தவங்களோட நம்ம போய் நம்ம விஷயங்கள் மத்தவங்க விஷயத்துல நம்ம மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி பேசுறது, இவங்கள பத்தி பேசுறது, தேவையில்லாம மத்தவங்களுடைய கெட்ட குணத்தை பத்தி பேசுறது தேவையில்லை. நம்மளுக்கு பேசுறது நிறைய குணங்கள் இருக்கு, பகவானை பத்தி பேசுறது நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அந்த விஷயங்கள் நம்மளும் பேசிக்கலாம், மத்தவங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி செய்யறதுனால என்ன ஆகும், அந்த அசங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா வந்துடும். ஒருத்தர் ஆத்மா பத்தி நினைச்சுக்கிட்டே அசங்கம் அப்படிங்கிறது வளர்த்துக்கலாம். இன்னொரு வகையான அசங்கம் என்ன அப்படின்னா, அபக்தர்களுடைய சங்கத்தை விட்டுறது. அப்படின்னா நம்ம அவங்கள போய் தேடி போறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, அவங்கள பத்தி நம்ம அதிகம் யோசிக்கவும் தேவை கிடையாது. ஒருத்தருடைய கெட்ட குணத்தை பத்தி நம்ம யோசிக்க தேவை கிடையாது. எப்ப ஒருத்தருடைய நல்ல குணங்களை யோசிக்கிறோமோ அவங்களுடைய நல்ல குணங்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். எப்ப ஒருத்தருடைய கெட்ட குணங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த கெட்ட குணங்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணும், எப்பயுமே நம்ம ஒருத்தருடைய நல்ல குணங்களை யோசிக்கலாம். அவங்களுக்கு அந்த கெட்ட குணங்கள் இருந்துச்சா அவங்களுக்கு நம்ம நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து அவங்களை மாற்ற முயற்சி பண்ணுமே தவிர அவங்களுடைய கெட்ட குணங்களை பத்தி நம்ம யோசிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படி நம்ம என்ன பண்ணலாம், அசங்கத்தை வளர்த்துக்கலாம். தேவையில்லாத பேச்சுக்கள் நம்ம தவிர்த்துட்டு, தேவையில்லாத சங்கத்தை தவிர்த்துட்டு பக்த சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவும் அசங்கம் தான் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட அசங்கத்தை ஒருத்தன் வளர்த்துக்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியும், இந்த சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்த வெட்டி எடுத்துட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு கிருஷ்ணர் இந்த 5 ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். ஓகே, நிர்மாண மோகாஜித சங்கதோஷ அத்தியாத்ம நித்மா வினிவృத்த காம துவந்தேர் விமுக்தா சுகதுக்க சம்மேர் கச்சந்திய மூடாக, கச்சந்தி அப்படின்னு சொல்றாரு, போறாவன் கச்சந்திய மூடாக பதம் அவ்யயம் தத்து. அவ்யயம் அப்படின்னா இறப்பற்ற இல்லைன்னா மாற்றம் அடையாத அந்த பதத்தை அவன் என்ன பண்றான், அடையிறான் அப்படின்னு சொல்றான். எந்த பதத்தை அடையிறான், பகவானுடைய பதத்தை அடையிறான். அவ்யயம் அப்படிங்கிறது மாற்றம் அடையாத இடம், அப்படிப்பட்ட ஒரு இடம் மட்டும்தான். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நதத் பாசயதே சூரியோ நச்சசாங்கோ ந பாவக எத்கத்வா அனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க தாம அப்படின்னு சொல்லக்கூடியது பகவான் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய இடம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் என்ன பண்றான், பகவானை அடையிறான், இல்லைன்னா இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறான் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாரு, நதத் பாசயதே சூரியா, அந்த ஆத்மாவை வேற யாரும் பிரகாசிக்கப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த ஆத்மா சுயம் பிரகாசமா இருக்கக்கூடியது, அதுவே ஞானமயம் தான். அந்த ஆத்மாவுக்கு யாரும் ஞானத்தை கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. அந்த ஆத்மாவே ஞானமயமா தான் இருக்கு. இப்ப அந்த ஞானமானது கவரப்பட்டிருக்கு. அந்த ஞானமானது இப்ப பல்வேறு விதமான வாசனைகள்லாம் கவரப்பட்டதுனால அதுக்கு தான் யாருன்னு புரியாம இருக்கு. ஒன்ஸ் அந்த கவரிங்ஸ் எல்லாம் வெளில வந்துடுச்சு, அந்த மூடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை மூடி இருக்கக்கூடிய அந்த வாசனைகள்லாம் எப்ப விலகிடுச்சோ, காமம் அப்படிங்கிறது எப்படி விலகிடுச்சோ, அப்ப அந்த ஆத்மா எப்படி ஆகும் அப்படின்னா
நதத் பாசயதே சூரியஹ. அதுக்கு எந்த விதமான சூரியனை போன்ற வேற எந்த விதமான ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் தேவை கிடையாது. அது சுயம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லைன்னா இந்த ஸ்லோகமானது குறிப்பா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூரும் பலதேவ வித்யாபூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகமானது பகவானை குறிக்கக்கூடியது. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா எந்த விதமான சூரியனாலேயோ சந்திரனாலேயோ அவர் பிரகாசிக்கப்பட தேவையில்லை. அவர் சுயம் பிரகாசமா இருக்கார் அப்படின்னு என்ன சொல்றாரு, அந்த பகவானை அவன் உணர்றதுக்கு வேற எந்த சாதனையும் உதவி பண்ணாது. பகவானா பார்த்து தன்னைத்தானே வெளிக்காட்டினால் ஒழிய அந்த பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது ஒருத்தன் ஆத்மாவை உணர்ந்தாலுமே கூட அந்த ஆத்மாவை உணர்ந்த பின்னாடியும் ஒருத்தர் பகவானை உணரணும் அப்படின்னா அந்த பகவானுடைய கருணையினால மட்டும்தான் பகவானை உணர முடியுமே தவிர, நான் ஆத்மாவை உணர்ந்துட்டேன், நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பகவான் தெரிஞ்சே ஆகும்னு யாரும் சொல்லிட முடியாது. அந்த பகவான் அதுக்கும் மேல இருக்கக்கூடியவர். ஸோ இந்த விஷயத்தை நம்மளுக்கு இன்னும் ஒரு படி கொண்டு போறார். முதல்ல ஆத்மாவை உணர்றது எப்படி முக்கியத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பேசினார். அந்த ஒருத்தன் ஆத்மாவை உணர்ந்தாலுமே கூட ஒருத்தர் பகவானை உணரணும் அப்படின்னா அந்த பகவானுடைய கருணையினால மட்டும்தான் அந்த பகவானை உணர முடியுமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்தினாலும் உணர முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இங்க. நதத் பாசயதே சூரியோ நசசாங்கோன பாவகா எத் கத்வா அணிவர்த்தந்தே. யார் ஒருத்தன் அந்த பகவானை உணர்ந்துட்டானோ தத்தாம, அப்படிப்பட்ட சொரூபத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டானோ பரமம் மம, என்னுடைய உயர்ந்த அந்த சொரூபத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ என்ன பண்றது கிடையாது, மறுபடியும் இந்த உலகத்துல வரது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இந்த ஸ்லோகத்தை இப்படி சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகமானது நம்மளுக்கு ஜீவாத்மாவை பத்தி பேசிட்டு இருக்கு. ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பகவத்கீதையானது ஒரு கன்வர்சேஷன், கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். ஸோ கன்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்டண்டா இருக்கும், கனெக்டடா இருக்கும் இல்லையா. ஒரு விஷயத்த ஒரு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் இன்னொரு விஷயத்த இன்னொரு நிமிஷம் பேச மாட்டாங்க, கன்சிஸ்டண்டா பேசிட்டு போவாங்க, கனெக்ஷனோட பேசிட்டு போவாங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கும்பொழுது இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு எதை சொல்லுது அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். போன ஸ்லோகத்தை என்ன பேசினார், அடுத்த ஸ்லோகத்தை என்ன பேசுறார், அப்ப இந்த ஸ்லோகத்தை என்ன பேசுவார், இது ரெண்டுக்கும் கனெக்ஷனோட தான் பேசுவார். இது ரெண்டு கனெக்ஷன் இல்லாம திடீர்னு புதுசா ஒரு விஷயத்த நடுவில் பேச மாட்டார். இது சாதாரணமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு கன்வர்சேஷன் தான் அது. நம்ம எல்லா கன்வர்சேஷன்ல அப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் பேசுறோம், அடுத்த விஷயம் பேசுறோம் அப்படின்னா ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாம நடுவில் ஒரு விஷயம் பேச மாட்டோம். அந்த மாதிரி என்ன பண்றாரு இங்க நம்ம ஸ்லோகத்தை சொல்லும் போது எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு கிருஷ்ணர், மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்ட்டு ஆத்மா பத்தி தான் பேசுறாரு. அதனால இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஸ்லோகமானது ஆத்மா பத்தி தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பேசினார், அவரு சம்சாரத்தை பத்தி பேசினார். அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடக்கூடிய நபர் யாரு, ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு உண்டான குணங்கள் என்னவா இருக்கணும் சொன்னார், நிர்மாண மோகா ஜித தோஷாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவுடைய குணத்தை பத்தி பேசினார். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எப்படி, அந்த ஆத்மா ஒன்ஸ் இந்த உலகத்துல இருந்து விடுபட்டுட்டான் அப்படின்னா, மோட்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த ஆத்மாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு 6ஆவது ஸ்லோகத்தை சொல்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆத்மாவுடைய நிலை என்னது, உண்மையாலுமே அந்த ஆத்மாவுடைய நிலை என்னதுன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி மமை வம்சஹா அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் இங்க சொந்தம் கொண்டாடுறார். இங்க சொல்ல போனா அப்படின்னா கிருஷ்ணருடைய வாய்ஸ்ல ஒரு சில துக்கம் கூட நம்மளுக்கு தெரியுது. என்ன சொல்றாரு, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அம்சம். சனாதனஹ, என்னைக்குமே நிரந்தரமா இருக்கக்கூடியவர்கள், அழியக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா என்ன நடக்குது இங்க, மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி, மனம் மற்றும் புலன்கள், இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜீவாத்மா படக்கூடிய பாடு இருக்கு. மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருத்தினால கர்ஷதி, இந்த உலகத்துல என்ன பண்றான், தேவையில்லாம இந்த சுமை என்ன பண்றான், தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். உண்மையில இவனுக்கு இந்த சுமையே தேவை கிடையாது. ஒரு பெரிய செல்வந்தனுடைய பையன் ஏதோ ஒரு விஷயத்தினால புத்தி சுவாதீனம் எல்லாம் போயிடுறான், புத்தி இல்லாம போயிடுது, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. நீங்க பொதுவா பாப்பீங்க பைத்தியங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேக் தூக்கிட்டு சுத்துவாங்க, 5-6 பேக் தூக்கிட்டு சுத்துவாங்க. அந்த பேக்ல பார்த்தா எல்லா குப்பையும் உள்ளதான் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த குப்பைக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த பேக்கை எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. எதுக்குடா அது இழுத்துட்டு போற, கீழே போட மாட்டாங்க, அந்த குப்பையை சேர்த்து தூக்கிட்டு போவாங்க, அவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போவாங்க. உண்மையில நீ அந்த பெரிய நபருடைய பையன்டா, நீ அங்க போய் சேரடா, அவனுக்கு தெரியாது. சோ கிருஷ்ணர் அந்த மாதிரிதான் இங்க யோசிச்சு நம்மள சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னோட ஆன்மீக உலகத்துல சந்தோஷமா எந்தவித கவலையும் இல்லாம நிரந்தரமாவும் அறிவுமயமாவும் ஆனந்தமயமாவும் இருக்க வேண்டியவங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அப்படி என்னுடைய அந்த இடத்தை விட்டுட்டு
இங்க வந்து இந்த மனம் மற்றும் புத்தி இந்த புலன்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள், நிறைய சுமைகளை, இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையது, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மக்கள், என்னுடைய செல்வம், என்னுடையது, என்னுடைய கஷ்டம், என்னுடைய சுக்கம், என்னுடைய துக்கம் அப்படின்ட்டு தேவையில்லாம நிறைய, எப்படி ஒரு பைத்தியக்காரன் நிறைய குப்பையை தூக்கிட்டு போறானோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், குப்பையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை முழுக்க குப்பையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த குப்பையெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. கடைசியில என்ன பண்றோம், எல்லா குப்பையும் எங்கேயும் விட்டு தான் போக போறோம். அதாங்க சொல்றார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, வந்துருங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றார். ஷரீரம் எதவாப்னோதி யச்சாப்யுத்காமதீஸ்வரஹ கிரஹீதைத்வானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத் ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே உத்கிராமந்தம் சிதம்பாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷ எதந்தோ யோகினச்சைனம் பஷ்யன்யாத்மன்யவஸ்திதம் எதந்தோ அபிகிருதாத்மானோ நைனம் பஷ்யந்த் அச்சேதசா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 8, 9, 10, 11 இந்த ஸ்லோகங்களால நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவானவன் எப்படி அடுத்தடுத்த உடலை அடைகிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, ஷரீரம் எத வாப்னோதி எச்சாபி உத்கிராமதீஸ்வரஹ. ஈஸ்வரஹா அப்படின்ற வார்த்தை யாருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா இந்த புலன்களுக்கு அவன் தான் அதிபதியா இருக்கிறதுனால இங்க ஈஸ்வரா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றார். ஷரீரம் எத வாப்னோதி, ஒன்னு சரீரத்தை விடும் பொழுதோ இல்ல சரீரத்தை பெறும் பொழுது, புது சரீரத்தை பெறும்போது என்ன பண்றான், சரீரம் எதவாப்னோதி எச்சாபி உத்கிராமதீஸ்வரஹ கிரஹீதைத்வானி சம்யாதி. என்ன பண்றான், எடுத்துக்கிட்டே போறான். என்ன எடுத்துட்டு போறான், இந்த உலகத்துல இருந்து நம்ம போகும்போது என்ன எடுத்துட்டு போறோமா, கிரஹீத்வைத்வானி சம்யாதி வாயுர் கந்தானி வாசயாத். வாசனைகளை எடுத்துட்டு போறான். வாசனைகளை எடுத்துட்டு போறான் அவன். நம்ம இந்த உடல்ல என்னெல்லாம் காரியங்களை பண்றோமோ அதெல்லாம் என்ன இருக்கும், நம்முடைய இதயத்துல நம்முடைய மனசுல என்ன இருக்கும், இம்ப்ரெஷன்ஸா போய் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் வாசனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஒரு போட்டோ காப்பி மாதிரி மனசு என்ன பண்ணும், பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், போட்டோ காப்பி எடுத்து எல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கண்ணால, காதால, மூக்குனால, வாயினால, தொடுறனால நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு இந்த இந்த இங்க இருந்து நம்மளுக்கு எந்த ஞானம் எல்லாம் கிடைக்குதோ இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் சொல்லி சொல்றோம். நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ். இதுல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணும், இம்ப்ரெஷன்ஸா உள்ள போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது மனசுக்குள்ள இருக்கும். இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படியே தூக்கிட்டு போகுது, அடுத்த உடலுக்கு தூக்கிட்டு போகுது. ஆத்மாவோட சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த மனசானது இந்த மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற 3 விஷயம் தான் வந்து சூக்ஷ்ம உடல். இது ஸ்தூல உடல், இது அழியக்கூடியது. சூக்ஷ்ம உடல் அப்படிங்கிறது அழியவே அழியாது. சூக்ஷ்ம உடல் என்னைக்குமே இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்கும் அப்படின்னா மோட்சம் போற வரைக்கும் இந்த உடல் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய இந்த உடலானது பஞ்சபூதங்களா இருக்கு, இது அழிஞ்சு போயிடும். ஆனா இதுக்குள்ளார இன்னொரு உடல் இருக்கு. அந்த உடல் என்னது, சூக்ஷ்ம உடல் சொல்லி சொல்றோம். அந்த சூக்ஷ்ம உடலுக்குள்ளதான் இந்த ஆத்மா இருக்கா. அந்த ஆத்மாவுக்குள்ளதான் பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ இந்த சூக்ஷ்ம உடல் என்ன பண்றான், தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தூக்கிட்டு போகும்போது என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம உடல்ல என்ன இருக்கும், அவனுடைய மனசு, அவனுடைய பல்வேறு விதமான அந்த நான் சொன்ன சம்ஸ்காரம் சொன்னேன், அந்த வாசனைகள் அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும். இதை பொறுத்துதான் அவனுக்கு என்ன கிடைக்குது, அடுத்த உடல் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம இதை வந்து ஆல்ரெடி நம்ம சாந்தோக்கிய உபனிஷத்தை சொல்லும் போது ஒரு உதாரணம் சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தேன். எப்படி ஒருத்தனுக்கு அவன் இந்த கர்மத்தை தூக்கிட்டு போறான், அதுக்கப்புறம் எப்படி சொர்க்கலோகத்துக்கு போறான், அப்புறம் அங்கிருந்து அவன் எப்படி கீழே வந்து இந்த உலகத்துல மறுபடியும் ஜென்மம் எடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். சோ அப்படி என்ன பண்றான், இந்த உலகத்துல அவன் போகும்போது தன்னுடைய வாசனைகளை தூக்கிட்டு போறான். எப்படி தூக்கிட்டு போறான் அப்படின்னா, எப்படி ஒரு காற்றானது, காற்றை பார்க்க முடியாது, ஆனா என்ன பண்ணுது, அந்த காற்றானது ஒரு வாசனை தூக்கிட்டு போகுது. எப்படி ஒரு பூல இருந்து வரக்கூடிய வாசனை தூக்கிட்டு போதோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது என்ன பண்ணுது, இந்த உடல்ல இருக்கக்கூடிய வாசனைகள் என்ன பண்ணுதான், தூக்கிட்டு போதும், அடுத்த உடல் தூக்கிட்டு போகுது. அதனால்தான் நமக்கு இந்த உடல்ல இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான வாசனைகள் நம்ம கிட்ட இருக்கு. மனிதர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளே பல்வேறு விதமான மிருகங்களுடைய வாசனைகள் நம்ம கிட்ட இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு, இல்லாம கிடையாது. அந்த வாசனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக தென்படுது, ஒரு சிலருக்கு கம்மியா தென்படுது. ஆனா எல்லாருக்கிட்ட எல்லா வாசனைகள் இருக்கு. ஏன்னா நம்ம பல்வேறு விதமான மிருகங்கள் கிட்ட, பல்வேறு விதமான உயிர்வாளிகள் கிட்ட இருந்து வந்திருக்கிறதுனால அந்த வாசனைகள்லாம் இந்த உயிர்வாளி கிட்ட என்னைக்குமே இருக்கும். அதனால என்ன ஆகுது, இந்த உயிர்வாளி வந்து ஒரு உடலுக்குள்ள போகும்போது அந்த உடலுக்குள்ளான பிராக்டிஸை உடனே எடுத்துக்குது. ஏன்னா அது ஏற்கனவே இருந்திருக்கு, அந்த இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஆத்மா ஒரு பன்றி உடம்புக்கு போச்சு அப்படின்னா அந்த பன்றியினுடைய எல்லா காரியத்தையும் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருது. அதே ஆத்மா இந்த மனித உடலுக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய விஷயம் வேற ஆகுது. சோ அவன் என்ன பண்றான், அந்த வாசனைகள் அந்த உடலுக்கு போகும்போது அது அப்பப்ப ஞாபகம் வர ஆரம்பிச்சது, அந்தந்த விஷயத்தை அது செய்ய ஆரம்பிச்சது தான் வாசனைகள் சொல்லி சொல்றோம். அந்த வாசனை எதெல்லாம் தூக்கிட்டு போதா, ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணம் ஏவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவத்து. என்ன பண்ணுது, நான் சொன்னக்கூடிய இந்த 5 ஞானேந்திரியங்கள்,
கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோடு உணர்வு. இந்த 5 விஷயங்களுடைய நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம் அப்படிங்கிற இந்த 5 புலன்களால் நம்ம கிரகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வாசனைகள் என்ன பண்ணுது, அப்படியே தூக்கிட்டு போகுது, அடுத்த உடலை கொண்டு போய் கொடுக்குது. இந்த வாசனைகளால் என்ன இருக்கு, உடல் முழுக்க பரவி இருக்கும். நம்ம இந்த ஆத்மா என்ன பண்ணுது, இந்த உடல் முழுக்க பரவி இருந்து இந்த வாசனைகள் ஒவ்வொரு உடம்புல என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு பார்ட்லயும் எல்லா பார்ட்லயும் இது செயல்படுத்திட்டு இருக்கு. சோ இப்படி என்ன ஆகுதா, ஒரு ஆத்மாவானது அடுத்த உடலை அடையுது அப்படின்னு சொல்றாரு. உத்கிராமந்தம் சிதம் வாபி புஞ்சானம்பா குணான்விதம் விமுடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. என்ன சொல்றாரு, விமுடா நானு பஷ்யந்தி, மூடர்களுக்கு இது புரிய போறது கிடையாது. எப்படி ஒரு ஆத்மாவானது இந்த உடலுக்குள்ள இருந்து அடுத்த உடலுக்கு போகுது, இந்த உடலை விட்டு போகும்போது ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போகுது. இந்த ஆத்மா தனியா போகிறது கிடையாது. இந்த ஆத்மா என்ன பண்ணுது, இந்த உடலோட இருக்கக்கூடிய இந்த இம்ப்ரெஷன்ஸை கொண்டு போகுது, தன்னுடைய கர்மாவை கொண்டு போகுது. அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் என்ன பண்ண முடியுமா, உத்கிராமந்தம் சிதம் வாபி, உத்கிராமந்தம் இல்ல சிதம் வா அப்பி, ஒண்ணு இங்க இருந்தாலும் சரி இல்ல கிளம்பி போனாலும் சரி, இது விஷயம் நடந்துட்டே இருக்கு. ஒண்ணு புதுசா இந்த உடல்ல இருந்து கிளம்பி போகணும், இல்லைன்னா இன்னொரு உடலுக்குள்ளார உள்ள நுழையணும். இந்த 2 விஷயம் நடக்கும் இந்த ஆத்மாக்கு என்னைக்குமே. சோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆத்மாவானது இந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இந்த வாசனைகள் எல்லாம் கொண்டு போதும். இதை யாரு பார்க்க முடியும் அப்படின்னா, பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா, ஞானம் அப்படின்ற சக்ஷு, ஞானம் அப்படின்ற கண்ணால மட்டும்தான் இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மூடர்களுக்கு தெரிய போறது கிடையாது அப்படின்னு சொல்றார். யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யன் ஆத்மன் அவஸ்திதம் யதந்தோ அபிகிருத ஆத்மானஹ நைனம் பஷ்யந்த் அச்சேதசஹ அப்படின்னு சொல்றார். இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குற. என்ன சொல்றாரு, யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி ஆத்மன் அவஸ்திதம். இந்த ஆத்மாவுடைய அந்த நிலைமையை யோகிகள் பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க, யதந்தஹ அப்படின்னா முயற்சி செஞ்சு ஆத்மாவுடைய இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஞானத்தினுடைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி ஆத்மன் அவஸ்திதம், என்னுடைய உதவி கொண்டு என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய உதவி இல்லாம பார்த்தாங்க அப்படின்னா, யதந்தோ அப்படின்னா அவங்க முயற்சி செஞ்சாலுமே கூட, யதந்தோ அப்பி அகிருத ஆத்மானஹ நைனம் பஷ்யந்தி அச்சேதசஹ, அப்படிப்பட்டவன் பார்க்கறது கிடையாது. அப்படின்னு என்ன சொல்றாரு கிருஷ்ணர், மறுபடியும் தன்னை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் ஞானத்தோட இந்த உடல் வேறு ஆத்மா வேறு, இந்த ஆத்மாவானது இந்த உடல்ல இருந்து மற்றொரு உடலுக்கு போயிட்டு இருக்கு, தன்னுடைய கர்ம வாசனையில கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அவனால உண்மையாலுமே புரிஞ்சுக்க முடியாது என்னுடைய கருணை இல்லை அப்படின்னா. என்னுடைய கருணையோட நீ இதை புரிஞ்சுக்கிட்ட முயற்சி பண்ணனா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் என்ன சொல்றாரு, இந்த பக்தி விஷயத்த மறுபடியும் கொண்டு வர்றாரு. என்கிட்ட சரணாகதி பண்ணா மட்டும்தான், என்னுடைய பக்தனா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய ஞானத்தினால புரிஞ்சுக்கூடிய விஷயம் கிடையாது. நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், பகவத்கீதையானது ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஞானத்தை வச்சு நம்ம புத்தியை வச்சு நம்மளுடைய கற்பனையை ஓட்டி விட்டு புரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்துக்கு அப்பாற்பட்ட போயிடுச்சு அப்படின்னா அவருடைய கருணை இருந்தா மட்டும்தான் புரியும். அப்படின்னு என்ன அர்த்தம், எப்ப நம்மளுடைய இதயமான தூய்மை அடையுதோ, இங்க தான் சொல்றாரு எதந்தோ அப்பி அகிருத்த ஆத்மானஹா, அகிருத்த அப்படின்னா தூய்மை அடையாத இதயத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். எப்ப ஒருத்தனோட இதயம் தூய்மை அடையலையோ, நைனம் பஷ்யந்த் அச்சேதசஹ, அவன் இந்த உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களையோ இந்த ஆத்மாவுடைய செயல்பாடுகளை அவனால பார்க்க முடியாது. காரணம் என்ன, இதயம் இன்னும் தூய்மை அடையவே கிடையாது. இதயம் ஏன் தூய்மை அடையல, அவனுக்கு ஞானம் இருக்கு ஆனா இதயம் தூய்மை அடையல. காரணம் என்னது, பகவானுடைய சங்கம் கிடையாது. சோ பகவானுடைய சங்கம் இல்லாத போது அவன் ஞானத்தை பெற்றிருந்தாலும் இதயம் தூய்மை அடையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ மறுபடியும் என்ன பண்றாரு, தன்னை கொண்டு அங்க வைக்கிறார். இது 11ஆம் ஸ்லோகம். அப்புறம் 12, 13, 14, 15 இந்த 4 ஸ்லோகத்தை என்ன பண்றார் அப்படின்னா, தான் இந்த உலகத்தை எப்படி 3 விதமா என்ன பண்றேன், நான் இந்த உலகத்தை பர்வேடிங், நான் இந்த உலகத்தை முழுக்கும் பரவி இருக்கேன், இந்த உலகத்தை மொத்தம் நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் ரூல் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நான் செலுத்துறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு இந்த 3 ஸ்லோகங்களை சொல்றார். என்ன ஸ்லோகம் அது, எனக்கு ஸ்லோகம் இங்க, ஓகே செகண்ட், ஓகே. எத்தாதித்ய கதம் தேஜோ ஜகத் பாஷயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம் காமாவிஷ்யத பூதானி தாரயாம் அஹமோஜச புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வோ ரசாத்மகः அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதம் பிராணாபான சமாயுக்த பச்சாம்யன்னம் சதுர்விதம் சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்ச வேதைश्च சர்வை அஹமே வேத்யः வேதாந்த கிருத் வேதவிதேவ சாஹம்.
4 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம நேரம் கம்மியா தான் இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரம் சொல்ல பாக்குறேன். சோ முதல்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, காமாவிஷ்ய சாரி இல்ல எத் ஆதித்ய கதம் தேஜோ ஜெகத் பாஷயதே கிலம் எச் சந்திரமசி எச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம். முன்னாடியே பார்த்த விஷயம் தான். என்ன சொல்றாரு? எத் ஆதித்ய கதம் தேஜஹ, எத் ஆதித்ய தேஜஹ ஜெகத் பாஷயதே கிலம். இந்த உலகத்துல ஒரு ஒரு பொருள் வந்து பிரகாசமா இருக்கு அப்படின்னா அந்த பிரகாசத்தினுடைய பிரகாசமா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா சூரியனுக்கும் இல்ல சந்திரனுக்கும் இல்ல நெருப்புக்கும் இருக்கக்கூடிய பிரகாசம் என்கிட்ட இருந்தா தோன்றுது அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. இதுக்கு என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கும் போது இதுக்கான அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, காமாவிஷ்யஜ பூதானி தாரயாமஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வோ ரசாத்மகா அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்தை நான் எப்படி பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, கிருஷ்ணர் பல்வேறு ஆஸ்பெக்ட முன்னாடி சொல்லிட்டார். இந்த உலகத்தை நான் எப்படி பர்வடாயி, இந்த உலகத்தை நான் எப்படி பறந்து விரிந்து, இந்த உலகத்தை நான் எப்படி காப்பாத்திட்டு இருக்கேன், ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், வழி நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிட்டார். இப்ப வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லா ஆஸ்பெக்டையும் கிருஷ்ணர் கவர் பண்றார். என்ன ஆஸ்பெக்ட் சொல்றாரு? இப்ப சூரியனுடைய ஒளி பிம்பமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுடைய ஒளி பிம்பத்தினால என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலகத்துல பயிர்கள்லாம் வளர ஆரம்பிக்குது. நித்திரையை ஒருத்தன் விட்டுட்டு ஒருத்தன் சோம்பேறித்தனத்தை விட்டு என்ன பண்றான்? எந்திரிச்சு தன்னுடைய காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சூரியனுடைய ஒளி இருக்கிறதுனால இந்த உலகம் செயல்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூரியனுடைய ஒளியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, அந்த பயிர்கள்லாம் உற்பத்தியான பிராணி அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்மளுக்கு எல்லா விதமான பயிர்கள் தானியங்கள்லாம் கிடைக்குது. அதை சமைக்கணும். அதை சமைக்கிறது நம்மளுக்கு என்ன தேவை? நெருப்பு தேவை. அந்த நெருப்பாவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம விளைவிக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருளுக்குள்ளார இருக்கக்கூடிய டேஸ்ட், அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய வாசம், அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம், அதனுடைய மனம் எல்லாமே நானாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். காம் ஆவிஷ்யஜ பூதானி, காம் ஆவிஷ்ய அப்படின்னா ஆவிஷ்ய அப்படின்னா உள்ள நுழைஞ்சு எதுல? பூதானி. காம் ஆவிஷ்யஜ பூதானி தாரயாம் யஹம் ஓஜசா. தாரயாம் யஹம் ஓஜசா அப்படின்னா ஓஜஸ் அப்படின்னா ஹெர்ப்ஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ். சோ இது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, பூமியில இருக்கக்கூடிய பூமி ஒண்ணுதான், இருக்கக்கூடிய மண்ணு ஒண்ணுதான், நம்ம ஊத்தக்கூடிய தண்ணி ஒண்ணுதான். ஆனா அப்படிப்பட்ட அந்த பூமியும் அந்த தண்ணியும் கலக்கும் போது என்ன ஆகுது? நம்மளுக்கு பல்வேறு விதமான உணவு பதார்த்தங்கள் நம்மளுக்கு இந்த பூமியில இருந்து வருது. ஒவ்வொரு உணவு பதார்த்தத்தையும் பார்க்கும் பொழுது, இல்ல ஒவ்வொரு செடியை பார்க்கும் போது, இல்ல ஒவ்வொரு நிறத்தை பார்க்கும் பொழுது பகவானுடைய சக்தி அங்க அங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒருத்தன் புத்தி இருந்தா புரிஞ்சுப்பான் பகவானுடைய டிசைன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கலரை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம கெமிக்கல் லேப்ல எவ்வளவு கெமிக்கல்ஸ் போட்டா ஒரு சின்ன கலர் வருது. அதுல வாசம் வர்றது கிடையாது. இல்ல வாசம் வரணும் அப்படின்னா அதை நம்ம சாப்பிட முடியாது. இல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உபயோகமா இருக்காது. இப்படி பல்வேறு விதமா இருக்கும் பொழுது ஒண்ணுமே கிடையாது, வெறும் தண்ணி தான், வெறும் மண்ணு தான். இது ரெண்டுக்குள்ளார எத்தனை வகையான லட்சக்கணக்கான சிருஷ்டி பண்ணிருக்காரு. காரணம் என்னது? நான் தான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல இந்த ஆத்மா வந்த பின்னாடி இங்க வந்து அவனை காய விடுறது கிடையாது. பகவான் என்ன பண்றாரு? இந்த உலகத்திலயும் அவன் என்ன பண்றாரு? நல்லா இருக்கிறதுக்காக இத்தனை வகையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் செஞ்சு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில் மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. இந்த உலகத்தை ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சு கொடுத்தாரு. நம்ம தான் என்ன பண்றோம்? இந்த உலகத்தை வேஸ்டா குட்டிச்சவரை என்ன பண்ணிட்டோம்? வீணா பண்ணிட்டோம். உலகம் அப்படிங்கிறது, இந்த பிரகிருதி அப்படிங்கிறது அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, தெய்வீகி ஏஷா குணமயி மமாயா துரத்தேன்னு சொல்லி சொல்றாரு. தெய்வீகி ஏஷான்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிரகிருதியானது அவ்வளவு தெய்வீகமானது ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தினோட இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. ஒரு பழத்தை பார்த்தா ஒரு சுவையா இருக்கு, ஒரு நிறமா இருக்கு, ஒரு மனமா இருக்கு. இன்னொரு பழம் அங்க பக்கத்திலே வருது, அந்த பழத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. எப்படா வந்துச்சு? யாருக்கும் பதிலே கிடையாது. கிருஷ்ணன் இங்க சொல்றார், நான் தான் அந்த சக்தியா இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. சோ இந்த உலகத்துல எல்லா விதத்துல என்ன பண்றாரு பகவான்? நமக்குள்ள இருந்து, நமக்கு வெளியும் இருந்து, நம்ம பக்கத்திலேயே இருந்துகிட்டு எல்லா வகையில அவர் தான் என்ன பண்றாரு? நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. இதை ஒருத்தர் யோசிக்க தெரியணும். இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க ஆரம்பிக்கணும். இதுக்கு பேர் தான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வோட இருக்கிறது. எல்லா இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்? கிருஷ்ணருடைய சக்திகளை பார்க்க ஆரம்பிக்கணும். கிருஷ்ணருடைய நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளவு கருணையோட நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. யாரால உற்பத்தி பண்ண முடியும் ஒரு மாம்பழத்தை? கெமிக்கல் லேப்ல கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டு மாம்பழத்தை யாரால உற்பத்தி பண்ண முடியும்? இல்ல மாம்பழமே வேண்டாம், ஒரு மா இலை யாரால உற்பத்தி பண்ண முடியும்? ஒருத்தரால உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றா? நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம இயற்கையில பார்த்து பழகிட்டதுனால இது நம்ம பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. சந்தேகம் சொல்றாரு, காமாவிஷ்யஜ பூதானி தாரயாம் அஹம் ஓஜசா. அதே போல ஒரு பழத்துக்கு வந்து டேஸ்ட் வரணும் அப்படின்னா சந்திரனுடைய கிரகத்துல, சந்திரனுடைய அந்த
கிரணம் இருக்கு இல்லையா, அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த சந்திரனோட லைட் எப்ப அந்த 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 செடிக்குள்ள போகுது அப்பதான் என்ன ஆகும், அந்த செடிக்கு நிறைய டேஸ்ட்லாம் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு டேஸ்ட் கிடைக்குது. ஆனா சந்திரன் ஒண்ணுதான் இருக்கு. சோ அந்த சந்திரனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியா இருக்கிற நான் அந்த அந்த சந்திர ஒளியா இருந்து என்ன பண்றேன், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம இந்த பூமியை பார்த்தா, இந்த இயற்கையை பார்க்கும்போது நம்ம பகவானுடைய பிரபஞ்சம் எப்படி ஆச்சரியமா இருக்கு, நமக்கு எவ்வளவு கருணையோட இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இன்னொரு கீழே இறங்கி போறார். இன்னொன்னு நான் எப்படி எல்லாம் உதவி பண்றேன்னு சொல்றார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்தம் பிராணாபான சமாயுக்த பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல 4 விதமான அன்னங்கள் இருக்கு, 4 விதமான உணவு இருக்கு. பக்ஷ்யம், போஜ்யம், லேஹ்யம், அதுக்கப்புறம் சுஷ்யம் அப்படின்னு 4 வகையான உணவுகள் இருக்கு. கடிச்சு சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது அப்படின்னு 4 வகையான உணவுகள் இருக்கு. என்ன பண்றான் கிருஷ்ணர் சொல்றார், அகம் வைஸ்வானரோ பூத்வா, வைஸ்வானரன் அப்படின்ற ஒரு தேவதையா இருந்து, ஒரு அக்னியா இருந்து என்ன பண்றேன், அகம் வைஸ்வானரோ பூத்வா எங்க இருக்க, பிராணினாம் தேகம் ஆசிரித்தம், வயிற்றுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கேன். வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துட்டு அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்தம் பிராண அபான சமாயுக்த பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு சொல்றார். இந்த உடலுக்குள்ள பரமாத்மா மட்டும் கிடையாது, பரமாத்மாவோட சேர்ந்து என்ன பண்றாரு, பஞ்ச பிராணா இருந்து இந்த பிராணங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, சரிப்படுத்திட்டு இருக்காரு. நம்மளா உட்காந்து சரிப்படுத்திட்டு இருக்கோம். 5 பிராணன் இருக்கு. பிராண அபான சமான உதான வியானன்ட்டு 5 பிராணங்கள் இருக்கு. இந்த 5 பிராண உடலை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. நம்ம யாராவது கட்டுப்படுத்துறோமா? கிடையாது. தானா நடந்துட்டுதான் இருக்கு. அதே போல இந்த உணவை சரிக்கிறதுன்னு சொல்லி, இந்த உணவை நான் தான் சரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த உணவை படைக்கிறதுக்கு காரணமா இருக்காரு, வைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நம்ம உணவை உணவா சாப்பிட்றது கிடையாது. உணவு அப்படிங்கிறது ஒரு யஜ்யம் தான். இந்த உணவே ஒரு யஜ்யம் தான். என்னது, முதல்ல வயல்வெளியில் என்ன பண்றோம், அந்த தேவையில்லாத களைகள்லாம் பிடிக்க என்ன பண்றோம், அந்த வயல்ல வந்து நட ஆரம்பிக்கிறோம். அப்பயே நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறோம், பகவானே இது நல்லபடியா வரணும் அப்படின்ட்டு. வந்த விஷயத்தை கொண்டு வரும். கொண்டு வந்து என்ன பண்றோம், சமைக்க ஆரம்பிக்கிறோம். சமைச்சிட்டு என்ன பண்றோம், அதை அங்கேயே நெருப்பை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நெருப்புக்கு பிரார்த்தனை பண்றோம். பகவானே நான் உன்னை உபயோகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நெருப்புக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பாங்க அன்னைக்கெல்லாம். ஏன்னா நெருப்பும் பகவானுடைய சொரூபம் தான். ஸோ நெருப்பு ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றாங்க, சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சு என்ன பண்றாங்க, இதை கொண்டு போய் மறுபடியும் யஜ்ய சிஷ்டாசின சந்தன் சொல்ற மாதிரி பகவானுக்கு அர்ப்பணை பண்றாங்க. பகவானே இதை கொடுத்துருக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அர்ப்பணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறான். சாப்பிடும் போது கூட என்ன பண்றான் அப்படின்னா, நான் சாப்பிட கிடையாது உண்மையாலுமே இந்த உணவை. இந்த உணவானது நான் எடுத்து என்னோட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி இருக்காரு இல்லையா, அந்த வைஸ்வானர்ன்ற அக்னி இருக்காரு இல்லையா, அந்த அக்னிக்கு நான் என்ன பண்றேன், ஆஹூதி பண்றேன். ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லி அக்னியில போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி என்னோட வயிற்றுக்குள்ள கூடிய விஷ்ணுவுக்கு இந்த உணவை கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படி சாப்பிட ஆரம்பிச்சான் அப்படின்னா அந்த உணவே என்ன ஆயிடுது, அவனுக்கு யஜ்யமா மாறி போயிடுது. சோ நம்மளுக்கு சாஸ்திரம் இப்படிதான் சொல்லி கொடுக்குது, இப்படிதான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குது. சாப்பிடுறது அப்படின்னா ஏதோ எங்கேயோ இடத்துல நின்றுகிட்டு எந்த கன்றாவியோ வந்து சாப்பிட்றது கிடையாது. இப்படிப்பட்ட முறையாக சமைச்சு, பக்தியோட சமைச்சு அந்த பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு முறையா உட்காந்து, அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நியதிகள்லாம் இருந்துச்சு. ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இலைய போட்டு சுத்தி தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் பலவிதமான மந்திரங்கள் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப என்ன ஆகும், சாப்பிடும் போதே அவனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பகவானுடைய புத்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், 3ஆம் அத்தியாயத்துல சொன்னார் கிருஷ்ணர் சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சா நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுடைய புத்தி அவருக்கு தெரியும், நம்ம சாப்பாட்டுறாமன்னு தெரியும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் எதுல இஷ்டம் இருக்கோ இல்ல சாப்பாட்டு எல்லாத்துக்கும் இஷ்டம் இருக்கு. அந்த சாப்பாடு என்ன பண்றாரு, முதல்ல அந்த உணவு முறையை பக்தியா மாத்துறாரு. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்தம் பிராணாபான சமாயுக்த பச்சாம் எண்ணம் சதுர்விதம். உனக்கு இன்னும் எதெல்லாம் உதவி பண்றது, உனக்கு நான் இன்னும் எப்படிலாம் உதவி பண்றது, என்ன வகையில நான் இன்னும் உனக்கு உதவி பண்ணல, எல்லா வகையிலும் உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். வயிற்றுக்குள்ள உட்காந்து உன்னுடைய உணவை செரிக்க வச்சு தேவையில்லாத உணவெல்லாம் வெளியில அமுச்சு விட்டு உனக்கு சக்தி கொடுத்து இந்த உடலை பாதுகாக்கக்கூடியவனாகவே நான் இருந்துட்டு இருக்கேன். உனக்கு இன்னும் எப்படி உதவி பண்றது, நீ எப்பதான் என்னை பத்தி புரிஞ்சுக்க போற, எப்பதான் உனக்கு என் மேல ஒரு நன்றி விசுவாசம் வரும் அப்படிங்கறத கிருஷ்ணர் யோசிக்கிறார். சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்ச வேதைஷ்ட சர்வைர் அஹமே வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா, எல்லாரோட இதயத்திலையும் நான் பரமாத்மா உள்ள உட்கார்ந்துருக்கேன். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா, இதயத்துல உட்கார்ந்துருக்கேன், உங்க இதயத்துல பரமாத்மாவா இருக்கேன். இருந்து என்ன பண்றேன் நானு, மத்தஹா ஸ்மிருதி ஞானம் அபோகணஞ்ச. மத்தஹ அப்படின்னா என்கிட்ட இருந்து, ஸ்மிருதி ஞானம் அப்போகணம், இந்த 3 விஷயங்கள் வருது. ஸ்மிருதி அப்படின்னா ஞாபகம், ஞானம் அப்படின்னா ஞானம் அறிவு,
அப்போகனம் அப்படின்னா மறதி. இந்த மூன்றும் என்கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்றார். ஏன் இங்க மறதியை பத்தி சொல்லணும்? பகவான் ஏன் மறதியை கொடுக்கணும்? ஏன்னா மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளுக்கு. மறதி இல்லை அப்படின்னா, இந்த பிறவிலேயே நம்மளுக்கு மறதி இல்லை அப்படின்னா, கண்ட விஷயங்கள் நம்ம புத்தியில வந்துட்டு இருந்துச்சுன்னா பைத்தியம் ஆகி போயிரும். சோ என்ன பண்றாரு பகவான்? நம்முடைய புத்திய சரியா வழிநடத்தி கொண்டு போறாரு. இல்ல புத்தி சுவாதீனம் எல்லாம் போயிரும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மனசுல வர ஆரம்பிச்சிடுது. உதாரணத்துக்கு போன பிறவி, நான் போன பிறவில வந்து இந்த ஒரு பெரிய பங்களாவுடைய ஓனரா இருந்திருக்கேன். இப்ப எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். நான் போன பிறகு இந்த பெரிய பங்களா கட்டினேன் பாரு, இப்ப எப்படி உட்காந்துருக்கேன், எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். போன பிறகு நான் செஞ்ச தப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த பிறகு என்னால சாப்பிட கூட முடியாது. என்ன பண்றாரு? போன பிறகு முதல்ல மறக்கடிக்கிறாரு. அதே போல இந்த பிறவில நம்மளுக்கு என்ன பண்றாரு? பல விஷயங்களை மறக்கடிக்கிறார். தேவையான விஷயத்த என்ன பண்றாரு? புத்தியில கொடுக்குறாரு. தேவையில்லாத விஷயம் என்ன பண்றாரு? மறக்கடிச்சார். மறக்கடிக்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய புத்தியில எப்பயும் ஞாபகம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஒழுங்கா ஒரு நாள் தூங்க கூட முடியாது. பைத்தியம் போயிடும். பைத்தியம் என்ன? நிறைய விஷயங்களை யோசிச்சு 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 பைத்தியம் ஆயிருவாங்க. என்ன பண்றாரு பகவான்? நம்மளுக்கு அந்த மறதியை எந்த இடத்துல மறதியை கொடுக்கணும் அந்த இடத்துல மறதியை கொடுக்கிறார். எந்த இடத்துல என்ன ஞாபகம் கொடுக்கணும் அந்த ஞாபகத்தை கொடுக்கிறார். எந்த இடத்துல புத்தியை கொடுக்கணும் அந்த இடத்துல புத்தியை கொடுக்கிறார். சோ இப்படி என்ன பண்றாரு? நமக்குள்ள இருந்துட்டு எல்லா வகையான வகையில் நம்மளுக்கு என்ன பண்றாரு? உதவி பண்றாரு. இப்படி நம்மள என்ன பண்றாரு? உதவி பண்ணி நம்மள முழுக்க முழுக்க இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கார். நமக்குள்ளாரே அந்த என்ன பண்றாரு? நம்மளை செலுத்துறார், நம்மள பாதுகாத்துட்டு இருக்கார். இப்படி மூன்று வகையெல்லாம் பகவான் நம்மள இருக்கா, நம்மளை பாத்துக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சொல்றார். சொல்லி முடிச்சு இங்க முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேதைஷ்ட சர்வை அகமே வேத்யா வேதாந்த வித் வேத கிருத்தேவ சாகம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதைஷ்ட சர்வைர், எல்லா விதமான வேதங்களாலையும் அறியப்படக்கூடிய வேண்டியவன் நான் தான் சொல்றார். எல்லா வேதத்தினாலையும் தெரியப்படக்கூடியவன் நான் ஒருத்தன் தான். வேதைஷ்ட சர்வை அகம் ஏவ வேத்யா அப்படின்னு சொல்றாரு. அங்க வார்த்தை யூஸ் பண்றாரு. ஏவ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. ஏவ அப்படின்னா நான் மட்டும்தான் சொல்றாரு. சோ நீங்க வேதத்தை எந்த வேதத்தை எடுத்து படிச்சாலும் அதுல கடைசியில சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு பரம்பொருள் யாருன்னா கிருஷ்ணர் மட்டும்தான். கிருஷ்ணர் இதை ரொம்ப தைரியமா சொல்றார். இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது, எந்த ஒரு தேவத்தையும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில தன்னை பற்றிய ஞானத்தை, தன்னை பற்றிய தத்துவத்தை அவ்வளவு கிளீனா சொல்லி கொடுக்கிறார். எந்த வேதத்தை படிச்சாலும் என்ன பற்றி தான் புகழக்கூடிய வேதமா இருக்கு. மற்ற தேவர்கள்லாம் புகழதே அப்படின்னா அந்த தேவர்கள் உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா நான் தான் இருக்கேன். அந்த தேவர்களுக்குள்ள இருந்து அந்த தேவர்கள் மூலியமா கொடுக்கக்கூடிய சக்தி என்னாலதான் வரப்படுது அப்படின்ற விஷயத்த நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்த தேவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியாவும் நான் தான் இருக்கேன். அந்த தேவர்கள் யாருக்காவது வரம் கொடுத்தாங்கன்னா அந்த வரத்தை கொடுக்குறோம் நான் தான் சொல்ற விஷயத்த நம்ம 9ஆம் அத்தியாயத்திலும் 7ஆம் அத்தியாயத்திலையும் பார்த்தோம். சோ அப்படி எல்லா விதமான வேதத்திலும் கடைசியில தெரியப்படக்கூடியவன், கடைசியில அறியப்படக்கூடிய பொருள் யாருன்னா நான் மட்டும்தான். ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியாச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. நீங்க எத்தனை சாஸ்திரம் எடுத்தாலும், எத்தனை புராணங்கள் எடுத்தாலும், எத்தனை இதிகாசங்கள் எடுத்தாலும் நீங்க மறுபடியும் விசாரியாச்ச புனః மறுபடியும் நீங்க விசாரணை பண்ணாலும் இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் ஒரே ஒரு விஷயம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தேயோ நாராயண சதா. எல்லா இடத்துலயும் இந்த நாராயணன் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் விஷ்ணு கிருஷ்ணன் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நம்மளுக்கு மத்வாச்சாரியர் சொல்றாரு. சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ரிச்ச புதமுச்சதே நாராயணாத் பரம் சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ரிச்ச புதமுச்சதே வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி தெய்வாத் நாராயணம் பரஹ அப்படின்னு சொல்றாரு. நான் கையை உயர்த்தி சத்தியம் பண்றேன், இந்த உலகத்துல வேதத்தை விட உயர்ந்த ஒரு பிரமாணம் கிடையாது, நாராயண தவிர உயர்ந்த தெய்வம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவரும் சொல்றார். சங்கராச்சாரியம் சொல்றார். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவஹா தேவகி நந்தன ஏவா அப்படின்னு அவரும் சொல்றார். ராமானுஜாச்சாரியம் சொல்றாரு, மத்வாச்சாரியம் சொல்றாரு, நிம்பார்க்கர், விஷ்ணு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை பார்த்தாலும் எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா நாராயணன், கிருஷ்ணர். நாராயண பர அவ்யக்தாத் அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய பகவத்கீதா பாஷ்யத்தையே சங்கராச்சாரிய ஆரம்பிக்கிறார். சிவனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய அவரே என்ன பண்றாரு? நாராயண தான் பரபிரம்மன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். நாராயண பர அவ்யக்தாத் அப்படின்னு சொல்றார். சோ இங்க கிருஷ்ணர் சொல்றார், அந்த சாஸ்திரங்களால அறியப்பட வேண்டியவன் நான் ஒருத்தன் தான் சொல்றார். அப்படி ஒரு அர்த்தம் எடுக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா சாஸ்திரத்தினால மட்டும்தான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. மற்ற விஷயங்களை பரிச்சா புரிஞ்சுக்க முடியாது. பகவானை நம்ம கற்பனையினாலேயோ இல்ல பார்த்த தெரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரத்தினால மட்டும்தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அதே போல அந்த வேதங்கள் எதுவா இருந்தாலும், எதை பத்தி பேசினாலும் அது என்ன மட்டுமே பேசும். அந்த வேதங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னை மட்டுமே சார்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றார். வேதைஷ சர்வை அகமே வேத்யா வேதாந்த வித் வேத கிருத் அப்படின்னு சொல்றார். வேதாந்த கிருத் வேத வித் அப்படின்னு சொல்றார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான அர்த்தம் நம்ம பார்க்க போறது கிடையாது.
வேதத்தினால் அறியப்பட வேண்டியவன் நான் தான், அந்த வேதாந்தத்தை இயற்றியவன் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு, நம்மளுக்கு நேரம் கிடையாது. அதுக்கப்புறம் 16ஆம் ஸ்லோகம். இந்த 16ஆம் ஸ்லோகத்துல இருந்து 16, 17, 18 இந்த 3 ஸ்லோகங்களும் வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். வேதத்துல எந்த ஒரு விஷயமானது ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்களோ அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இது வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். என்ன சொல்றாரு அப்படின்னா, द्वाइमो पुरुषौ लोके क्षरक्षाक्षर एव च क्षरक्षर्वाणि भूतानि कूटस्थोक्षर उच्यते उत्तम पुरुषस्त्वन्यः परमात्मेदुदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभत्तव्य ईश्वरः यस्मात् क्षरमपीतोऽहम् अक्षरात् अपि चोत्तमः अतोऽस्मि लोके वेते च प्रतित पुरुषोत्तमः அப்படின்னு சொல்றார். பகவான் இங்க என்ன பண்றார், தன்னை புருஷோத்தமன் அப்படின்ட்டு இங்க நிரூபிக்கிறார். என்ன அர்த்தம் சொல்றாரு? துவா இமோ புருஷௌ லோகே, துவா இமோ புருஷௌ லோகே அப்படின்னா லோகத்தில் 2 விதமான புருஷர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். லோகே அப்படின்னா இந்த உலகம் கிடையாது, லோகே அப்படின்னா வேதத்தில் அப்படின்னு அர்த்தம். லோகே அப்படின்ற அர்த்தத்துக்கு வேதம் அப்படின்னு அர்த்தம். இதே விஷயம் தான் நமக்கு பீஷ்மர் சொல்வார் இல்லையா, கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாத் பேகம் பராயணம் ஸ்துவந்தத்தக்கம் அர்ச்சந்த பிராப்பை உருமானவா சுபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 6 கேள்விகளை கேட்கும் போது அங்க யுதிஷ்டிரர் கேட்கக்கூடிய கேள்வி என்னது, கிம் ஏகம் தெய்வத்தம் லோகே அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் என்ன ஒரு கடவுள் சொல்லி கேட்கல அவரு. லோகே அப்படின்னா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னு நான் கேட்பாரு. ஜகத் பிரபும் தேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேன புருஷ சதோதிதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பீஷ்மர் பதில் சொல்வார். அந்த வேதங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாருன்னா கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லுவார், நாராயணன் தான் சொல்லுவார். சோ இங்க அந்த லோகே அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க என்ன சொல்றார் கிருஷ்ணர், துவா இமோ புருஷௌ லோகே க்ஷர அக்ஷர ஏவச்ச க்ஷர க்ஷர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே. இந்த வேதங்கள்ல 2 வகையான ஆத்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன ஆத்மா? ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்துல கட்டுண்டு இருக்கக்கூடிய ஆத்மா, அது க்ஷர அப்படின்னு சொல்றார். க்ஷர அப்படின்னா அழிவுக்குட்படக்கூடிய அப்படின்னா இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கும், இந்த ஆத்மாவுடைய உடல் மாறிக்கிட்டே இருக்கும், இந்த ஆத்மா பல்வேறு விதமான உடல்களை எடுத்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் க்ஷர, வீழ்ச்சி அடைந்த ஆத்மான்னு சொல்றார். வீழ்ச்சி அடையாத ஆத்மாவுக்கு பேர் அக்ஷர அப்படின்னு சொல்றார். வீழ்ச்சி அடையாத, என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாற்றம் அடையாத ஆத்மாவுக்கு அக்ஷர அப்படின்னு சொல்றார். க்ஷர சர்வாணி பூதானி, இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஆத்மாக்களும் இந்த க்ஷர ஆத்மாக்கள், வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள். கூட்டஸ்தோக்ஷர உச்சதே, எந்த ஆத்மா இந்த உலகத்துல இல்லையோ, எந்த ஆத்மாவானது பகவானுடைய லோகத்தில் தனியா இருக்கோ, எப்பயுமே மோட்சம் அடைஞ்ச முக்தி பெற்ற நிலையிலேயே இருக்கோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அக்ஷர ஆத்மாக்கள். அவங்க என்னைக்கு மாற்றம் அடைகிறது கிடையாது, அவங்களுக்கு தனியான ஒரு ரூபம் இருக்கும், அவங்களோட ரூபம் என்னைக்கு மாறவே மாறாது. ஆத்மஸ்வரூபம் அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும், அந்த ரூபம் என்னைக்கும் மாறாம என்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஆன்மீக உலகத்தில் இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட 2 வகையான ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கிருஷ்ணர். சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, உத்தம புருஷஸ்த்வன்யஹ பரமாத்மே உதாஹிருதஹ யோலோகத்ரயமாவிஷ்ய பிபத் அவ்யய ஈஸ்வரஹ அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 புருஷர்கள் க்ஷர அக்ஷரன் சொல்லக்கூடிய இந்த 2 புருஷர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 2 புருஷர்களை தாண்டி ஒரு புருஷன் இருக்கான். அவன் யாரு? உத்தம புருஷன் அப்படின்னு சொல்றார். உத்தம புருஷஸ்துவ அன்யஹ, அப்படிப்பட்ட வேறவனா இருக்கான். உத்தம புருஷஸ்துவன்யஹ, அவனுக்கு பேர் என்னது? பரமாத்மேதி உதாஹிருதஹ, அவனை பரமாத்மா என்று தெரிந்து கொள். யோலோகத்ரயம் ஆவிஷ்ய அப்படின்னா இந்த லோக அப்படின்னா மறுபடியும் இங்க சாஸ்திரம். சோ எல்லா விதமான சாஸ்திரங்களாலையும் அப்படிப்பட்ட அந்த பரமமான அந்த பரமாத்மாவை தான் என்ன பண்ணுது, யோலோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ. அவன் என்ன பண்றான், இந்த 3 உலகங்களையும் நுழைஞ்சிருக்கான் அப்படின்ற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 3 வகையான சாஸ்திரங்களையும் அவனதான் புகழ பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் எப்படி இருக்கானா, அவ்யய ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்றான். சோ இங்கதான் நான் சொன்ன அர்த்தம் வரும். என்ன அர்த்தம் வரும், பகவான் 3 நிலையில் இருக்கார், 3 விதமா இருக்கார். எப்படி இருக்காரு? ஒன்று, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார். 2வது, எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தாங்கிட்டு இருக்கார். 3வது, எல்லாத்தையும் சாசனம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. சோ பகவானுடைய 3 குணங்களும் நம்மளுக்கு இந்த 3 விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். உத்தம புருஷஸ்த்வன்யஹ பரமாத்மே உதாஹிருதஹ, பரமாத்மா அப்படின்ற ரீதியில எல்லாருக்குள்ளாடி என்ன பண்ணிருக்காரு, பரவி இருக்கார். பரமாத்மாவை எல்லாருக்குள்ளே பரவி இருக்கார். யோலோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி, பிபர்த்தி அப்படின்னா இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்காரு, அவரும் தாங்கிட்டு இருக்காரு. அவ்யய ஈஸ்வரஹா,
ஈஸ்வரஹா அப்படின்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. சோ பகவான் புருஷோத்தமா இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு, இந்த 3 குணங்களோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைப்பாட சொல்றார். யஸ்மாத் க்ஷரமபீதோகம் அக்ஷராத் அபிச்சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்றார். சோ நான் இந்த யஸ்மாத் யஸ்மாத் அப்படின்னா முன்னாடி சொன்னது, யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம். க்ஷரம் அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மா விட நான் வேறொன்னா இருக்கேன். அதீத அப்படின்னு ரொம்ப தூரத்துல இருக்கேன். அக்ஷராத் அபிச்ச உத்தமஹ, அக்ஷராத் அப்படின்னு சொன்னா வீழ்ச்சி அடையாத ஆத்மா. சோ வீழ்ச்சி அடைந்த ஆத்மா கிட்ட நான் தூரமா இருக்கேன். வீழ்ச்சி அடையாத அந்த நித்திய முக்தர்களா சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை காட்டிலும் நான் உயர்ந்தவனா இருக்கேன். இப்படி நான் 2 ஆத்மாவை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, அதோஸ்மி லோகே வேதேச்ச, என்னை ஸ்மிருதிகளும் ஸ்ருதிகள் என்ன பண்ணுது, அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிஷ்ட புருஷோத்தமஹா, என்னையே புருஷோத்தமன் என கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ வேதங்கள்ல 3 வகையான விஷயம் இருக்கு. ஒன்று வீழ்ச்சி அடைந்த ஆத்மா, இன்னொன்னு வீழ்ச்சி அடைய ஆத்மா, இன்னொன்னு இது 2ஐயும் தாண்டி இருக்கக்கூடிய இவங்க 2 பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய பரமாத்மா. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்தார். எப்படி முதல்ல இந்த பிரபஞ்சத்தை எப்படி நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நான் எப்படி சுவாமி, இந்த பிரபஞ்சத்தை நான் எப்படி வழி நடத்திட்டு இருக்கேன், இந்த பிரபஞ்சத்தை நான் எப்படி முழுசா பரவி இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய சக்திகள்லாம் இந்த பிரபஞ்சத்துல எப்படி பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஆத்மாவுடைய குணங்களை பத்தி சொல்லிட்டு வந்தார். அந்த ஆத்மாவுடைய சக்திகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். இப்ப என்ன பண்றாரு, அந்த ஆத்மாவையும் தாண்டி இருக்கக்கூடியவன் நான் தான், அந்த ஆத்மாவையும் உயர்ந்தவன், அந்த ஆத்மா விட உயர்ந்தவன் நான் தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த 3 ஸ்லோகங்களும் தான் சாஸ்திரங்களை ரொம்ப ரொம்ப ரகசியம் வச்சிருக்கக்கூடிய ஸ்லோகங்களாம். இந்த ஸ்லோகங்களை பொதுவா நம்ம டிஸ்கஸ் பண்றக்கூடிய இந்த விஷயங்களை யாரும் சொல்றது கிடையாது, இந்த விஷயங்கள் யாரும் பேசுறது கிடையாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. வேதாந்த சூத்திரத்தில் 4 விஷயங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 4 அத்தியாயங்கள்ல 4 விஷயங்கள் இருக்கு. அதுல வரக்கூடிய கடைசி அத்தியாயம், வேதாந்தத்தினுடைய கடைசி அத்தியாயம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தன் முக்தி அடைஞ்ச பின்னாடி இந்த ஆத்மாவுடைய நிலை என்னது அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கும். அப்பதான் என்ன வரும் அப்படின்னா, ஒரு சம்பிரதாயத்துக்கு இன்னொரு சம்பிரதாயத்துக்கு ஒரு தத்துவத்துக்கும் இன்னொரு தத்துவத்துக்குள்ளார நிறைய பாகுபாடுகள் வரும். சோ அந்த விஷயத்த என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்றார். நம்ம முக்தி அடைந்த நிலையிலையும் முக்தி அடையாத நிலையிலையும் நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். முக்தி அடைஞ்சாலும் முக்தி அடையல அப்படின்னாலும் இந்த ஆத்மாவானது என்னைக்குமே பகவானுடைய சேவகன் தான் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்றார், தான் தான் புருஷோத்தமன், தான் தான் எல்லா விதமான ஆத்மாக்களுக்கும். ஆத்மாக்கள் 2 விதம் சொன்னேன், வீழ்ச்சி அடைந்த வீழ்ச்சி அடையாத. அதே போல எல்லா விதமான ஜட விஷயங்கள் பிரகிருதிகளுக்கும் நான் தான் எப்படி இருக்கேன், உயர்ந்தவனா இருந்து இது எல்லாத்தையும் நான் தான் வழி நடத்திட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நான் தான் உள்ள இருந்து அதை செலுத்திக்கிட்டு இருக்கேன். அதே போல இது எல்லாத்தையும் நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற 3 குணங்களை சொல்லி முடிக்கிறார். யோமாம் ஏவம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சசரவித் பஜதிமாம் சர்வபாவேன பாரத. யோமாம் ஏவம், இப்படி யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ, அசம்மூடஹா அதாவது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ, ஜானாதி புருஷோத்தமம், என்னை புருஷோத்தமன் யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்றான், சர்வவித், அவன் உண்மையில எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது அர்த்தம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டது அர்த்தம்னா என்ன அர்த்தம், மொத்த சாஸ்திரத்தையும் அவன் புரிஞ்சுக்கிட்டது அர்த்தம். மொத்த சாஸ்திரத்தினுடைய இறுதி இலக்கு என்னது, என்னை புருஷோத்தமனாக, நான் தான் எல்லாரை விட உயர்ந்தவனாக, நான் தான் அனுபவிப்பாளனாக, நான் தான் கட்டுப்படுத்துபவனாக, நான் தான் செலுத்துபவனாக, நான் தான் எல்லாத்தையும் பரவி இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறவனா இருக்கிறன்ற விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் தான் சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிட்டான். சர்வவித், அப்படி புரிஞ்சுட்டு அவன் என்ன பண்றான், பஜதி மாம், என்னை வழிபட ஆரம்பிக்கிறான். சோ பகவானுடைய வழிபாடு பக்தி அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, இப்படி பகவான் எனக்கு உள்ளேயும் இருந்து வெளியிலும் இருந்து எனக்கு பல்வேறு விதமாக எல்லா விதமாகவும், பல்வேறு விதம் சொல்றதை விட எல்லா விதமாகவும் அவருக்கு என்ன பண்றாரு, எனக்கு இந்த ஆத்மாவை இந்த உலகத்தையும் சேர்த்திருந்து நமக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். சொன்னார் இல்லையா, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய தீயில இருந்து ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் நடத்திட்டு போற அவர் தான் அப்படின்ற விஷயத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் என்ன பண்ணுவான், கண்டிப்பா பக்தி தான் பண்ணுவான். அவனால வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பகவான் தனக்கு இவ்வளவு உதவி பண்றாரு, அந்த பகவானுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவான்னா, பகவான் கிட்ட பக்தி பண்ற தவிர எனக்கு ஒன்னும் கிடையாது. அதாங்க சொல்றாரு. இப்படி ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் என்ன பண்றான், சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத அப்படின்னா, சர்வபாவேன அப்படின்னா எல்லா வகையிலும் அவன் என்னதான் வழிபட ஆரம்பிக்கிறான். எல்லா வகையிலும் அப்படின்னு அர்த்தம், என்னை நண்பனாகவும், என்னை சுவாமியாகவும், என்னுடைய தந்தையாகவும், என்னை தாயாகவும், என்னை கணவனாகவும், இப்படி என்னெல்லாம் நம்மளுக்கு இந்த உலகத்துல பாவம் இருக்கோ, எப்படியெல்லாம் நம்மளுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர்கிட்ட நம்ம பழக ஆரம்பிக்கிறோமோ, இல்ல எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோமோ, அப்படி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்ச்சிகளால என்ன பண்றாங்க, பகவானை மட்டும் தான் வழிபடுறோம். நம்மளுடைய எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் சொந்தக்காரர் ஒருத்தர் தான்.
நம்ம கோபமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இன்பமா இருந்தாலும் சரி, நமக்கு எப்படிப்பட்ட உணர்ச்சியா இருந்தாலும் அதுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட மட்டும் தான் நம்ம இந்த உணர்ச்சிகளை காட்ட முடியும். அவர் மட்டும் தான் நம்மளை புரிஞ்சுக்க முடியும். இது அதாங்க சொல்றார், சர்வபாவேன பாரத இதி குஹ்யதமம் சாஸ்திரம் ஏதத் இதம் 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 இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானஹ ஏதத் புத்வா புத்திமாம் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இது இதி குஹ்யதமம் சாஸ்திரம், இந்த விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப புருஷோத்தம யோகம் சொன்னேன் இல்லையா, இது குஹ்யதமம், குஹ்ய குஹ்யதர குஹ்யதம, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயம் அர்ஜுனா. இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும், பொறாம வரும் முதல்ல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பகவான் பகவான் பகவான், எல்லாத்துக்கும் உயர்ந்தவர், எல்லாரோட உயர்ந்தவர், என்ன இப்படி எப்ப பார்த்தாலும் பகவான், பொறாமப்படுவாங்க நிறைய பேர். கிருஷ்ணரை சொல்றாரு இல்லையா, நான் உனக்கு ஏன் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், உனக்கு என் மேல பொறாம கிடையாது. என்ன பொறாம கிடையாது, நான் இங்க உட்காந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் உன்னோட பெரியவன், நான் தான் ஈஸ்வரன், நான் தான் ஈஸ்வரன், நானும் சொல்லிட்டே இருக்கேன். நீ என்ன பண்ற, உட்காந்து கரெக்டா கேட்டுட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல கொஞ்சம் கூட பொறாமையே இல்லை. நீ ஒத்துக்கிற, நான் சொல்றத ஒத்துக்கிற, என்ன ஈஸ்வரன் ஒத்துக்கிற, அந்த பொறாமையற்ற தன்மையினால்தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் இங்க சொல்றாரு, இப்படி பொறாமை உள்ளவர்கிட்ட சொல்லி கொடுத்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தான் பிரகலாதன், கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம், பகவான் நாராயணன் தான் மூலம் சொல்லி பார்த்தான், ஒத்துக்கவே இல்லையே. சோ அப்படி ஒத்துக்காத அப்படி என்ன பண்றாங்க, அவங்க இன்னும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பகவானை இன்னும் ஏளனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டும் சொல்றது கிடையாது. நீ எனக்கு நண்பனா இருக்கிறதுனால, நீயோட பக்தனா இருக்கிறதுனால, நீ என்கிட்ட பொறாம கொள்ளாம இருக்கிறதுனால, அதே போல சாஸ்திரத்தினுடைய மிக ரகசியமான அறிவை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றனால என்ன பண்றேன், உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இது குஹ்யதமம் சாஸ்திரம், சாஸ்திரத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கிருஷ்ணர் இந்த வார்த்தையை நீங்க எங்க யூஸ் பண்ணவே இல்லை. நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா பகவத்கீதை முழுக்க நான் படிச்சுட்டு வந்திருக்கும், குஹ்யதரம் அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயும் யூஸ் பண்ணிருக்க மாட்டார். ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த இடத்துல என்ன பண்றாரு, தன்னுடைய வித்தியை பத்தி தான் சொல்லி கொடுக்கிறார். தான் எப்படி உயர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்த அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி கொடுத்தார். அதே போல எங்க சொல்றார், இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் முக்தம் மயானக, நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், என்னால சொல்லப்பட்டிருக்கு. ஏதத் புத்வா, யார் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டானோ, புத்திமாஸ்யாத், ஏதத் புத்வா புத்திமாம்ஸ்யாத், புத்திமாம்ஸ்யாத்னா நீ புத்தியால புரிஞ்சுக்கோ. வெறும் நான் சொல்ற மட்டும் நீ எடுத்துக்காத, நான் சொல்றக்கூடிய விஷயம் எல்லாம் நீ பாக்குறியா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா இந்த உலகத்துல, இதெல்லாம் உண்மையில இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீ உன்னுடைய புத்தியை வச்சு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. நான் சொல்றேன்னு மட்டும் நம்பிக்காது, என்னோட புத்தி வச்சு புரிஞ்சுக்கலாம். ஏதத் புத்வா புத்திமாம்ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத அப்படின்னு சொல்லி சொல்ற. கிருதகிருத்தியன் அப்படின்னு அர்த்தம், எதெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்தவனுக்கு சமம். பர்ஃபெக்ஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம் இல்லையா, பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் அவன் செய்யணுமோ எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சிட்டான் சார், கிருத்தகிருத்தியன் ஆயிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. கிருத்தகிருத்தியன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் முடிச்சிட்டான், அவனுக்கு மேல கிருத்தகிருத்தியன் சொல்லி சொல்லுவோம். அதே போல யாரு ஒருத்தன், நீங்க சொல்றாரு பகவான் நீங்க சொல்றார், யாரு ஒருத்தன் என்ன புருஷோத்தமன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டானோ அவன் எப்படிப்பட்டனும் அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, என்னெல்லாம் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ, என்னெல்லாம் சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கோ, என்னெல்லாம் பிராயசித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, என்னெல்லாம் யோக சித்திகள் சொல்லப்பட்டிருக்கோ, இல்ல என்னெல்லாம் தபசுகள் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் செய்தவன் ஆகிறான். கிருத்தகிருத்யஸ்ச பாரத. ஏன்னா இது எல்லாம் செஞ்சாலுமே கூட கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னது, வேதைஷ்ட சர்வைர் அகமே வேத்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அந்த வேதத்தினால தெரிந்து கொள்ளக்கூட வேண்டியவன் நான் தான் சொல்லி சொல்றாரு இல்லையா. அதான் இங்க சொல்லி முடிக்கிறார், இந்த வேதத்தினாலையும் இந்த சாஸ்திரத்தினாலையும் கடைசியில் நீ தெரிஞ்சுக்கூடிய விஷயம் நான் தான் புருஷோத்தமன் அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த உலகத்துல செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷோத்தம யோகத்தினுடைய மிக முக்கியமான குணத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த புருஷோத்தம யோகம் யார் ஒருத்தன் கேட்கிறானோ அவன் எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சதுக்கு சமம், எல்லா சாஸ்திரத்தையும் புரிஞ்சிட்டதுக்கு சமம், எல்லா விதமான புண்ணிய காரியங்களும், எல்லா விதமான நதிகளையும், எல்லா விதமான யஜ்யங்கள், எல்லா விதமான தபசுகளையும் செஞ்சதுக்கு சமம். இந்த புருஷோத்தம யோகத்தை யார் ஒருத்தன் படிக்கிறானோ, யார் ஒருத்தன் கேட்கிறானோ, யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ, யார் ஒருத்தன் அந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறானோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது சமம் அப்படிங்க சொல்லிட்டு